கணேஷ் வரல இன்னும். ஆகாஷா யாருமே ஜாயின் பண்ணலையே. எஸ். ஓகே கண்ணா, so let's start here. யார் ஆகாஷ் சொல்றியாமா எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே செக்ஷன் ஏ ஓட ஆன்சர். செக்ஷன் ஏ வாஸ் வெரி ஈஸின்னு நினைக்கிறேன். ஹார்ட்லி 5 minutes ஆச்சு அந்த சால்வ் பண்றதுக்கு. ஸோ செக்ஷன் ஏ வந்து யூ ஹாவ் எஸ்டா ஆகாஷ். செக்ஷன் ஏ ஆகாஷ். ஆனால் நானும் போடல, ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன் உங்களோட தான். ஸோ மிஸ்டேக்ஸ் இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ திங்க் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் ஆர் நாட் பைத்தன் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபால்ஸ் ஒரு கீவேர்டு தான். ஐ திங்க் மேத் வருமாப்பா. மேத் கீவேர்டு கிடையாது. வயலுமே வந்து கேபிட்டல்ஸ்ல இருக்கு. சோ கேபிட்டல்ஸ்ல இருக்கு. சோ அதனால கானா இது ஒரு ரிவிஷன் உங்களுக்கு. சோ எல்லாரும் ஏதாவது டவுட் இருந்தா அப்படியே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சோ தட் இதுக்கு மேல திருப்பி நம்ம ப்ரோக்ராம்ஸ் போட முடியாது. நமக்கு இருக்க டைம்ல we have done the best that we can do. சரியா? So this is for B and C will be the answer for this question. Given the dictionary, write the output of. Actually வந்து பாத்தீங்கன்னா குட்டி எரர் இல்லையா? பிரிண்ட் போட்டுட்டு dictionary of இப்படி போடணும் நேம்னா நம்ம. அங்க வந்து பிராக்கெட்ஸ் ராங்கா இருக்கு. பட் எஸ் இருந்தாலுமே வந்து இக்னோர் பண்ண சொல்லிருப்பாங்க பிராக்கெட்டை. ஸோ ஆன்சர் ஒருவேளை இது இந்த எரர்னு சொன்னாலும் கரெக்ட் தான். இல்லைன்னா யூ ஹேவ் டு சே சூரஜ் இல்லையா? நேம் வந்து சூரஜ். ஸோ பிரிண்ட் டி ஆஃப் நேம்னு கரெக்டா பிராக்கெட்ஸ் போட்டோம்னா we should be getting சூரஜ் as the answer. மேம் அந்த இடத்துல எரர் கண்டுபிடிக்க சொன்னா அந்த எரர் கண்டுபிடிக்கணும். ஆமாப்பா, எரர் கேட்டாலும் அது எரர் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பிராக்கெட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் டன். ஐடென்டிஃபை த ஆப்ஷன்ஸ் விச் வில் த்ரோ எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ் என்னென்ன எரர் இருக்க சான்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அதாவது 5 வந்து 3 times பிரிண்ட் ஆகும். 5 into 3ன்னு சொன்னா 5 multiplied by 3 15 பிரிண்ட் ஆகும். ஸோ ஏ அண்ட் பில ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் எனி எரர். பட் வெராஸ் ஐ கேனாட் ஆட் இதுவும் 3யும் ஆட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிங், இது வந்து இன்ட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கடைசி ஆப்ஷன் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். 5 3 அப்படின்னு சொல்லிட்டு கன்கேட்டினேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பெர்ஃபெக்ட்லி ஃபைன். ஓகேயா? எரர் ரெக்டிஃபிகேஷன் நான் சொல்றேன். நான் ஒரு ப்ரோக்ராம் இங்க வரும்போது சொல்றேன் நேஹா. ஐடியலி வி ஹாவ் டு ஃபர்ஸ்ட் write the program, underline the errors, and then also we have to correct and write the program. 2 mark இருந்தா அந்த வேலை பண்ணணும் நீங்க. 2 times in the program you have to definitely write. So I have my fourth question. Come on, identify the valid relational operators னு சொல்லிட்டாங்க. இப்போ ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ்ல வந்து ஈக்குவல் டு வராது. அசைன்மெண்ட் ஆபரேட்டர் அது. லெஸ் தேன் கரெக்ட். இது வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த ஆபரேட்டர் கிடையாதுன்னு நினைக்கிறேன். we have only not equal to like this. இந்த மாதிரி ஒரு ஆபரேட்டர் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். so I think so this is also wrong. ஏன்னா ஒரு ஆப்ஷன் தானே சொல்லியிருக்காங்க. so not is also it is a logical operator. it is not a relational operator. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் மேம் ஆப்ஷன் சி என்ன மேம் ஆச்சு? ஆப்ஷன் சி நமக்கு யூஸ் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன்ப்பா. நம்ம நாட் ஈக்குவல் டுனா இப்படி தானே போடுறோம் பைத்தன்ல இல்லையா? ஓகே. நேஹா, ஃபிஃப்த் क्वेश्चन என்னவா எழுதுனீங்க ஆன்சர்? ஆப்ஷன் பி மேம். ஆப்ஷன் பி. ஓகே, இதோ வரேங்க. சோ ஃபிஃப்த் क्वेश्चनல வந்து ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டி தான் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி ஸ்ட்ரிங்ல length of s will work. a ல there is no problem. and then b ல t is equal to s, we can do that. t in s னு சொல்லலாம். s answer வந்து true வரும் இதுக்கு even if you print it. but we cannot modify this. s of 0 is equal to m னு we cannot do. this statement will not work. சரியா? so this is for us. okay. Sixth question, write a single line statement in Python to assign the values to colors. Tuple named colors னு சொல்றாங்க. so colors is equal to tuple னு சொல்லிட்டாங்க. so I have to put a normal bracket here. so I have to have a blue and then I have to have a green. Appa blue green.
blue, green and red ன்னு நினைக்கிறேங்க. I'm not able to see the full option. Blue, green and red. So colors போட்டாச்சு. Next. A list is declared. What will be the output of max of L அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது பெருசுன்னு எப்படி கண்டுபிடிக்கும்னு பாருங்க. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் இங்க. இப்ப T க்கு அப்புறம் W வந்திருக்கு, இங்க T க்கு அப்புறம் H வந்திருக்கு. சோ இதுதான் வின் பண்ணும். So though the value of 3 is more நாலும் what will be printed அப்படின்னு சொன்னா TWO will be printed பா. So strings compare பண்ணும்போது it will compare. Like for example, இதோடைய value ASCII value வந்து 65 and 97 நமக்கு தெரிஞ்சிருக்கணும். For example, if and is greater than and செக் பண்ண முடியுமானா செக் பண்ண முடியும். சரியா, you can compare these two and obviously this will win. So the answer will be false. குட்டி குட்டி basics of program இது. சரியா, so இது வந்து first ஆச்சு. Next 8th question here. Write the name of the built-in function. Sorry, இப்ப அடுத்த பேஜ் வந்துட்டேன் நினைக்கிறேன் தெரியாம. Write the name of the built-in function math module. So math module னு வரும்போது you have to have the 5.8 கொடுத்தா 5 கிடைக்குது. அப்ப வந்து floor function கீழ கொடுக்குது, கீழ் வேல்யூ கொடுக்குது. அப்ப 5.8 கொடுத்தா 6 கொடுத்தா என்னப்பா யூஸ் பண்ணோம் நம்ம? What should we use? Akanksha, what will we use ma? If 5.8 is printing me 6, which function should I use? There's a function called as ceil. Okay, yeah. So I can use ceil function for that. Very, very easy question. What is PAN? Ganesh, enna answer idukku 9th ku? D answer illiyappa. So that is also done. So far so good. Name of the aggregate function which will display the cardinality. இப்போ cardinality னு சொன்னாவே it is the count தான். So you have to have count star or even count will work. Count of empty count also will work. Select in a range of values. So range of values na in appa idukku answer. Between specific range of values ku in da kana answer idukku. சரியா, between போட்டோம்னா between and use பண்ணனும். So I think the option is going to be A for this question. ஏன்னா நானும் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். So தப்பா பண்ணா சொல்லுங்க. சரியா, we have to learn this correctly before tomorrow's exam. So which of the following is not a valid data type? Date இருக்கு, decimal char இருக்கு, but வந்து string is not there. So answer is B for this. அப்படியே கரெக்ஷன் பண்ணிட்டே வர போறீங்க. லாஸ்ட்ல எனக்கு எவ்வளவு மார்க்னு சொல்லணும் நீங்க. 13th question, which is not a valid DML. இப்போ DML ல alter வராது. Wireless transmission னு சொல்லிட்டாங்க. So wirelessly there are only between will give ஆமா. ஒரு நிமிஷம் அந்த question திருப்பி போவோம். A specific range of values. Okay kanna. So specific values na in போடலாம், but range of values na நேஹா நீ சொல்ற மாதிரி I think we can go for between. Okay, we'll go for between. Okay. Fourteenth question next idhula. Okay pa, I'm coming here. Wireless transmission எல்லாமே wireless தான். MAN கேக்குறாங்க. So infrared and Bluetooth cannot be used because they are in a personal range. ஒரு ரூம் குள்ள மட்டும் தான் we can use C and D. So the answer can be A or B. Both are correct for this. We cannot say which one is better because they have not given economical, line of sight, and nothing is given in the question. Answer for 1 and 2 வாடா. 1 and 2 இங்க போட்டுருக்கோமே. 1க்கு B and C, 2க்கு வந்து சூரஜ்னு சொல்லலாம் இல்ல எரர் பிரிண்ட் ஆகும்னு சொல்லலாம். Both are correct. Okay. Ma'am, if it is economical, then which one? If it is economical na, then we have to go for radio link தான்ப்பா. Okay. Which of the following are immutable object type? இது உங்களுக்கு தெரியும், ரெண்டு இருக்கு இல்லையா? B and C again here.
B and C, both are immutable, string and tuple. What will be the output? Print cities. So print citiesல வந்து எல்லாமே print ஆகணும் இல்லையா? ஆமாப்பா. So வந்து first அது வந்து reverse ஆயிருக்கு இல்லையா? It is being swapped here. So Mumbai and cities வந்து ஒன்னு கீழ ஒன்னா கண்ணா. Mumbai and Delhi யா? Mumbai and Delhi one after the other நினைக்கிறேன். இல்ல ஒரே லைன் ஒரே தான் because list தான சேஞ்ச் ஆகுது. It will be printed as a list itself. ஆமா கண்ணா. Okay, so 16 ஆச்சு. Then I have my 17th question. You have new record. New record எதுக்குன்னா? What will we do? New record insert ஆமா B யா? Insert. A correct expansion data manipulation language. கேட்க மாட்டாங்க நினைக்காதீங்க. இது நான் பார்த்தோம். This 18 questions are from your whatever paper we discussed in the morning. Compartment 2021 paper ஓட அப்படியே அதே questions I have given for you. Okay, so this is done. 19 and 20 I still did not solve. It is also very new to me. Let's see. So I have a function. Let me start with A is equal to 200. B is equal to 20. அந்த 8th question மட்டும் இன்னொரு டைம் சொல்றீங்களா மேம்? 8th question என்ன பாச்சு? ஆனா 8th questionல math functions இருக்குப்பா. அந்த math functionsல math.floor அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஒரு decimal value கொடுத்தோம்னா it will become the lower 5.8 round down னு சொல்லுவோம் இல்லையா? round down பண்ணி 5 னு சொல்லும். whereas seal னு சொன்னோம்னா round up பண்ணிட்டு it will give it as 6. So இது வந்து even if you have 5.1 seal of 5.1 னா என்ன ஆன்சர் வரும்? This is what they do to your 6 னு வரும்பா. This is what they do to your internal marks. நீங்க 4.1 வாங்குனா கூட 5 they will round it off to. சரியா? So seal function அது பண்ணும், floor function வந்து round down பண்ணும். roundங்கிற function it will do அந்த functions list உள்ள எல்லாம் படிச்சுக்கோங்க. roundங்கிற function வந்து 5.5 னா it will become 6 but 5.4 னா it will become 5. That is for round function. So math functions எல்லாமே ஒரு வாட்டி படிக்கணும் நீங்க. அதுல இருந்து ஏதாவது ஒரு question கண்டிப்பா கேட்பாங்க. சரிமா? So I am going to call A is equal to changer of A comma B. So output based question நீங்க தான் சொல்ல போறீங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா போங்க. So ஈஸியா போடலாம். So உள்ள போயிட்டோம் இப்போ P க்கு வந்து Q ரெண்டுத்துக்குமே வேல்யூ இருக்கு. So இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போகும்போது my P is equal to 200 and Q is equal to 20 போட்டுட்டோம். Now you are going to say P is equal to P by Q. P is equal to 200 by 20. 10 ஆமா 10 ஆயிடுச்சு. Q is equal to P mod Q. 200 mod 20. Reminder வந்து 0 ஆயிடுச்சு. They are giving a print statement. So print statement float ஆதான் ஆன்ட்டி கொடுக்கும். float ஆதான்ப்பா கொடுக்கும். ஆமா single slash ஆதான் இருக்கு. கரெக்ட். So 10.0 னு வெச்சுப்போமா? So print பண்ணும்போது 10.0 hash 0 னு print ஆகணும். கரெக்டாப்பா? ஏன்னா மாடுலஸ் வந்து 0வா தான் கொடுக்குது. So return P சொல்லிட்டாங்க. அப்ப return P னா என்ன? A ல கூப்பிடுறோம் கண்ணா. So A will now change. What is the value of A now? 10.0 it will change. Now A is no longer 200. ஞாபகம் வச்சுக்கோங்க அத. Now we'll get back. Second time என்ன பண்றோம்? We are calling B is equal to changer of. B மட்டும் பாஸ் பண்றோம் கண்ணா. But remember B has a default value. So P ஓட வேல்யூ வந்து whatever we are passing 20 ஆ இருக்கும். Whereas there is no value given for Q. So Q will remain as 10. Default value எடுத்துக்குது. So what happens now? Again same thing happens. P is equal to 20 divided by 10. P எப்படி 20 ஆச்சு? P வந்து 20 ஏன் ஆகுதுன்னா நம்ம பாஸ் பண்ணும்போது changer of B னு பாஸ் பண்றோம்ப்பா. B is equal to changer of B னு சொல்றோம். B ஓட வேல்யூ வந்து 20 தானேமா இங்க. அப்போ இந்த 20 இங்க பாஸ் ஆற 20 இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது P க்கு வரும் அது. கரெக்டாப்பா? ஏன்னா P, Q தானே இருக்கு. சோ நம்ம ஒரே ஒரு வேல்யூ தான் பாஸ் பண்ணோம்னு சொன்னா அது வந்து P க்கு தான் போகும். ஓகேயா? So 2.0 and then I have ஆன்ட்டி அந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் வெளில பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல ஆன்ட்டி $A $B. ஆமாக்கா நான் அதுவும் பண்ணோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து A வந்து வெளியில வந்துட்டோம். ஸோ A ஓட வேல்யூ இஸ்
same outside, and I have a dollar sign and B20 அப்பா எக்ஸிக்யூட் பண்ணி பாத்தீங்களா அந்த கொஸ்டின்? இது எந்த பேப்பர்னு தெரியல, ஸோ ஆன்சரும் இல்லை என்கிட்ட. ஓகே, நம்ம B is equal to changer of B உள்ள போயிட்டோம். Now we are going to print it. P ஆச்சு. Q is equal to 20 modulo 10. Again it is going to be 0. So உள்ள print ஆகும்போது P வந்து 2.0 hash 0னு print ஆகுது. வெளியில வந்தப்புறம் A print ஆகணும். ஆனா இங்க A ஓட வேல்யூ இப்ப எதுவுமே சேஞ்ச் ஆகல. It is remaining as 10.0 and dollar. But B ஓட வேல்யூ will change now. We are returning P. So இங்க 2.0 வந்துடணும் நமக்கு. So again we are calling the third time, we are calling A is equal to changer of A. A ஓட வேல்யூ is still at 10.0 ஞாபகம் வச்சுக்கோங்க அது. So 10.0 நம்ம பாஸ் பண்றோம், which means P ஓட வேல்யூ will become 10.0 and Q will remain as 10. So now you are going to again call this function. 10 by 10 is 1. And Q will be 10 by 10, again it will be 0. So இங்க உள்ள print பண்ணும்போது, let me erase this for you pa. Print statement நான் ஒரு தனியா ஒரு column வச்சு எழுதிட்டே வரேன் ஒவ்வொரு print. So now I can say that P value வந்து 1.0 hash Q is 0. You're returning this value as B ல போய் store பண்ண சொல்றோம். So வெளியில வரும்போது P ஓட value 1.0 B க்கு வருது. And A ஓட வேல்யூ என்ன இருந்துச்சோ அதுவே தான் print ஆகும். So it was just printing it as 10.0 டாலர் வரணும் இல்லையாப்பா? 10.0 ஒரு நிமிஷம் நேஹா, நான் செக் பண்ணிக்கிறேன் ஆன்சரை. 10.20 2 வருதா இந்த லைன்ல? ஓகே, 10.2 கரெக்ட். 1 இந்த ஸ்டெப்ல 0க்கு பதிலா 2.0வே வருதுன்னு சொல்றேன் நேஹா. லெட்ஸ் செக் தட் அலோன். அது கரெக்ட் ஆச்சுன்னா மத்ததெல்லாம் கரெக்ட் ஆகும் இங்க. சோ நேஹா வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு she is saying she has got an answer. அதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் கரெக்ட், இது வரைக்கும் கரெக்டா வந்திருக்கு. இந்த தேர்ட் ஸ்டெப் 2.0 hash 0ல இருந்து மிஸ்டேக் வருது. சோ என்ன பண்ணிருக்காங்க அதுல? சோ B is equal to சொல்லுப்பா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து 10.0 hash 10.0 வந்துச்சு மேம். 10.0 hash 10.0வே வந்துச்சா உனக்கு? Q ஓட வேல்யூ is Q is equal to P mod தான கண்ணா? அது எப்படி வந்திருக்கும் கண்ணா? அது வந்திருக்க சான்ஸ் இல்லல்ல. மாடுலஸ் ஆபரேட்டர் வந்து அதே டவுட் தான் மேம் எனக்கும் இருந்துச்சு. ரிமைண்டர் தான் தரும், பட் ஆனா அதுல 10.0 வந்துச்சு. சரி, நம்ம எப்படியும் நம்ம ஈவினிங் மீட் பண்ணுவோம். நான் இந்த क्वेश्चन உங்களுக்கு சொல்றேன் கண்ணா. பட் லாஜிக் வைஸ் வந்து இட் should be giving you, நீங்க ப்ரோக்ராம் இதே ப்ரோக்ராம் கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. வேல்யூஸ் will change. நீங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. you have to start from the main functionல இருந்து ஆரம்பிக்கணும். சோ A வேல்யூ B வேல்யூ வச்சுட்டு 3 எக்ஸிகியூஷன் கொடுத்திருக்காங்க. ஒன்னொன்னா நீங்க போட்டுட்டே இருந்தீங்கன்னா you will get your answer. So உங்களுக்கு ஆன்சர் should be approximately 2 மார்க்ஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தி இப்ப இந்த ப்ரோக்ராம். நான் ஒரு 3 மார்க்ஸ் ஆது கொடுத்துருக்கணும் இந்த ப்ரோக்ராம்க்கு. So anyway, you can just execute it and see. நீங்க போட்டுக்கிறது கரெக்டா வந்திருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. நானும் செக் பண்ணிட்டு சொல்றேன். எனக்கு சுத்தமா அதுக்கு டைம் இல்ல இத போட்டு பார்க்கிறதுக்கு. சோ 19th question நான் ஒரு மார்க் போட்டுருக்கேன்டா. I will tell you by 7:30 நம்ம ஜாயின் பண்ணும்போது நான் உங்களுக்கு அது போட்டு பார்த்து சொல்றேன். சோ 20th question. The random question. பாப்போம் ஆகாஷ், நீ வந்து தரவாயிட்டியான்னு பாப்போம் ஒரு இதுல. சோ என்ன கொடுத்திருக்காங்க ஆகாஷ்? begin உடைய வேல்யூ கேக்குறாங்க. begin என்னவா இருக்கும் ஆகாஷ்? begin is equal to random.randint of 1. begin 1 2 3 மூணு வேல்யூ எடுத்துக்க முடியுமா? எஸ் மேம். இப்ப லாஸ்ட் வந்து பிகின்ல என்ன இருக்கோ அது டிபெண்ட் ஆயிருக்கு. இப்போ 1ல ஸ்டார்ட் ஆனா அப்புறமா 4ம் எடுத்துக்கோங்க. ஆமா, இது வரைக்கும் இருக்கலாம். 2ல ஸ்டார்ட் பண்ணா 2 3 4 வரலாம். 3ல ஸ்டார்ட் பண்ணா 3 and 4 வரலாம் இல்லையா? சோ லாஸ்டோட வேல்யூ வந்து இட் இஸ் டிபெண்டிங் ஆன் begins value. சரி, நான் இப்ப என்ன பண்றாங்க? for I in range begin comma last plus 1 no problem, print values of I and ஒரு dash போடுறாங்க. சரி, சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லெட்ஸ் அஸ்யூம் பிகின்ல இருந்து ஆரம்பிக்கிறதுனால 1ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். சோ 10 ஆன்சர்ல வர முடியும். இப்போ பிகின் ஒருவேளை 1 இருந்துச்சுன்னா I can get a 10, but there is only an increment. சோ 10க்கு அப்புறம் கண்டிப்பா அடுத்த வேல்யூ 20 தான் வர முடியும், அடுத்த வேல்யூ 30 தான் வர முடியும் இல்லையா? லாஸ்ட் வந்து என்னவா வேணா இருக்கலாம். லாஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. அது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஆப்ஷனே கிடைச்சிரும் இங்க.
You will get your option very easily because you can see that begin மேம் is one. 10 வந்து இண்டெக்ஸ்ல 0 தானே மேம் வரும். ஆமா கரெக்ட்பா. 10 வந்து இண்டெக்ஸ்ல 0. சோ அப்புறம் 1னா 20 30ல இருந்து 20ல இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். கரெக்ட். சோ 20 இங்க எங்கேயுமே 70 ஸ்டார்ட் வராது. ஆகல. சோ 30 ல ஆரம்பிப்போம்ப்பா. 30 ஆரம்பிச்சிட்டு எஸ் மேம். 30 வந்து let's say it is starting from 2 ன்னு வெச்சுப்போமே. அப்ப 2 ல ஸ்டார்ட் ஆனா 2 3 4 மூணு வேல்யூ தான் வர முடியும். கரெக்ட்டா? சோ 2 3 4 30 40 50 இது ஒண்ணே ஒண்ணு தான் பாசிபிளா வருது இப்போதைக்கு எனக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன்ஸ் எழுதிக்கோங்க. 2 வந்து ஏன் வர முடியாது அப்படின்னு சொன்னா 10 இருக்கு. சோ வந்து பிகின் வந்து 0வா இருக்க முடியாது. பிகின் காண்ட் பி 0. இது உங்களுக்கே தான் கேட்பாங்களா இல்லையா ஐ எம் நாட் ஷூர் பட் ஃபார் யூ யுவர்செல்ஃப் யூ கேன் ரைட் திஸ். சோ பிகின் காண்ட் பி 0. நெக்ஸ்ட் வந்து யூ ஹேவ் யோர் நீ சொல்ற மாதிரி 70 இருக்கு. 0 1 2 3 4 அப்படின்னா 50யோட முடிஞ்சிடணும் இல்லையா கண்ணா? 60 70 வர முடியாதாப்பா? 0 1 2 3 4 50யோட முடிஞ்சிடணும். ஆமா கண்ணா. சோ 60 70 80 வந்து ஆன்சர்ல வர முடியாது. நாட் பாசிபிள். Ma'am, 60 will come now. வைடா 60? 0 1 2 3 Last plus 1 no, ma'am. So, till 5. 10 மேம் 20 ஃபார் லூப்னா 1 வந்துரும். டேய் வராதுடா வராது. எப்படி Okay, வரும்? okay, won't come, it okay, won't okay. come. It won't come. So that's for the range. So it can't come there. So we can eliminate this option by saying that so 30 40 50 60 3 யும் வர முடியாது. 3 also not மேம் possible. ஃபார் லூப்னா வந்து 1 கட் ஆயிடும் தானே மேம்? ஆமா கடைசியா அதனால இருக்குது. கட் ஆயிடும். ஆமா லாஸ்ட் பிளஸ் 1 okay. அதனால தான் கொடுத்திருக்காங்க. சோ அவங்க லாஸ்ட்னு கொடுத்திருந்தாங்கன்னா 50 கூட வர முடியாது. சோ ஐ திங்க் we can go with the first option பா இல்லையா? ஏன்னா மத்த எதுவுமே இந்த மாதிரியே நீங்க பண்ணிரலாம் random questions instead of trying to find out if values will come. Understand the logic of the program. அந்த logic of the programல என்னென்ன values eliminate பண்ண முடியுமோ eliminate பண்ணிருங்க. That is the better way of doing this question. So answer for this question will be the first option. They're asking you the specify the minimum values. அப்படின்னா 1 தான். பிகின்க்கும் லாஸ்ட்க்கும் minimum values what you can assign. அப்படின்னா 1. That is the answer for both. Okay. 21க்கு வந்து இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி நினைக்கிறேன். நான் சால்வ் கூட பண்ணல. நீங்க கரெக்டா சொல்லிடுவீங்கன்னு சொல்லிட்டு. So 21ல A. An SQL books contains the following column names. Okay, நான் அப்படியே உங்களுக்கு லைவ் பசங்களுக்கு சொல்றேன். Can I have joined live but I am not able to check your messages. Welcome. Just listen to the class. After the session is over, I will definitely reply back to your comments ma. We'll come back here. யார் இருக்கீங்க எனக்குங்க? நேஹா ட்ரை பண்றியாமா? ரைட் த SQL statement to add a new column. என்ன பண்ணோம் நேஹா? alter table books. alter table books. அந்த பேரெல்லாம் மாத்தாம எழுதுங்க கண்ணா. add review. இது வந்து ஒரு where type கொடுக்கணும் இல்லையா? where care of 100 போட்டுக்கலாமாப்பா? They have not given the type. So alter table books, add column போடலாம், போட வேண்டாம் நான் சொன்னேன். ரெண்டுமே வர்க் ஆகும்னு சொல்லிட்டு. So this is the correct query பா இதுக்கு. Any two commands of DDL. மேம் வேர்க்கர் வந்து நான் 50 போட்டுருக்கேன். எது போட்டாலும் ஓகேப்பா. அவங்க கொடுக்கல இல்லையா? ரிவ்யூனா கொஞ்சம் பெருசா எழுதணும் இல்லப்பா. நீங்க எல்லாம் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்கணும் இல்லையா? சோ அதனால I have to definitely give a little extra space. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. Any two commands of DDL உங்களுக்கு தெரியும். create, alter என்ன வேணா போட்டுக்கோங்க. DML-க்கும் அதே மாதிரி எழுதுங்க. இதெல்லாம் எவ்வளவு ஈஸியா கேக்குறாங்க பாருங்க. I think SQL I think you will nail it tomorrow. I don't think there is any problem there. 22A. Yes ma Shankar. Yes Shankar. Okay pa. So Rashmi has forgotten the names of the databases. Okay. Show all the databases pa. என்ன பண்ணணும்? show தானே. show databases அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் use stock and use stock by the statement describe items. டிஸ்க்கும் போடலாம், டிஸ்கிரைபும் போடலாம் இல்லையா? ரெண்டுமே கரெக்ட்னு சொல்லியிருக்கோம். அது பேரு ஐட்டம்ஸ். சோ ஒருவேளை டைரக்டா இதை கேட்டிருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? யூஸ் கேட்கலனா கூட நீங்க யூஸ் சொல்லிட்டு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க எக்ஸிஸ்டிங் இந்த above open database சொல்லியிருக்காங்க. So if at all B question was not there, then C should have both these statements. Okay. கண்ணா நான் டைப் பண்ண முடியல சமயம் சொல்லிட்டு வந்துட்டேன். What is the difference between care and where care கேக்குறாங்க. So நம்ம இது ஏற்கனவே படிச்சிருக்கோம். care அப்படின்னு சொன்னா if I say character of 100, whether even if it is a name, very simple name இருந்தா கூட it will allocate 100 bytes for this. So size of the database will become more.
Whereas if I'm using a varchar, nowadays we are using varchar தான் because it will variable character னு பேர் அதுக்கு. That is the only difference between char and varchar. It will save some space. So if you want to design a good database, we have to go for varchar. But if I know, for example, exacta there will be only roll numberல வந்து it is going to be ஒரு ரெண்டு நம்பர் A ஒரு A க்கு அப்புறம் ஒரு ரெண்டு நம்பரா இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா then I have to go for only char. Because I know specifically it is going to have only 2 characters or 3 characters. So yeah, then I will be going for yeah. Okay, so we'll come back here to the next question. This was also a easy question, but I don't think so. We'll do one thing. Where is my paint? மேம் வேர்க்கர் தானே மேம் ஸ்பேஸ் வந்து சேவ் கம்மியாகும், சேவ் பண்ணுப்பா. கரெக்டா தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வேர்க்கேருக்கு போகணுங்கிற அவசியம் இல்லப்பா. எக்ஸாக்டா வந்து இப்ப இந்த மாதிரி பாருங்க, ஒரு பேங்க்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா கஸ்டமர் நம்பர்ஸ்லாம் வந்து 5 நம்பர்ஸ் தான் இருக்கும், 6 நம்பர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா then I need not go for varchar. I can directly give character itself because it will not change. நான் ஒரு நிமிஷம் இருங்க வரேன், நான் இங்க போட்டுக்கிறேன் அதை so that okay, now you can see the question and you can see the table also. Now you tell me the answers for this table. Then you can see both now. Write the SQL commands, delete the records from the table whose amount is less than 1000. Commands எழுதும்போது நான் மாடல் எக்ஸாம்ல பாக்குறேன் you are making some small mistakes. So என்ன small mistakesனா அது கரெக்ட்டா எழுதினாதான் full mark கிடைக்கும் உங்களுக்கு. So delete the records from the table. So delete from transact. Amount is less than 1000. Where? Correct. Easy-ஆன query இது. All of you. Total amount of all debits and all credits. So வந்து அவன் என்ன பண்ணலாம்னா we can group total amount கேக்குறாங்க. So sum வேணும் நமக்கு. So select sum of amount. Delete star வேண்டாம்னு நினைக்கிறேன்டா. Delete star தேவைப்படுதா? Star போட்டாலும் போடாட்டியும் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் ப்ரோக்ராம். Select sum of amount. Table name பக்கத்திலேயே எழுதுங்க. Even if you have a doubt of forgetting this. கானா semicolon போட வேண்டாம்ப்பா. Semicolon is not mandatory. Because semicolon வந்து நம்ம பக்கத்துல நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா we have to put semicolon before executing that. But SQL ஓட syntax there is no semicolon. It is not actually required. Select sum of amount from transact. போடலாமா இப்படி? Can we do this? அப்ப நான் என்ன சொல்லிருக்கேன் for practical purposes இங்க t type-ஐயும் கமா போட்டுருங்க. So select t type, sum of amount from transact, group by t type. சரியா? Because they are asking you தனியா debit, தனியா credit ஓட amounts கேட்டிருக்காங்க. Write a query to display the name and corresponding amount of all customers who made a transaction type of credit. இது யாரு? சங்கர் ட்ரை பண்றியா? எனக்கு சங்கர், நரேந்திரன் யாராவது? கதிர் கூட சொல்லலாம். கதிர் இந்த question. Name and amount. Select name, amount. Name வேற டேபிள்ல இருக்கு, amount வேற டேபிள்ல இருக்கு. Okay. From customer, transact. Okay. வேணும்னா நீங்க ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இப்படி போட்டுக்கலாம் so that நமக்கு easy for other calculations. Customer C, transact T. First condition எதுவுமே யோசிக்காங்கப்பா. T.C number is equal to T.C number and T type is equal to credit. அவ்வளவுதான் பா. எஸ் கதிர். So முதல் ஸ்டெப் ஜாயின் பண்ணிருங்க. ஜாயின் சின்டாக்ஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கண்டிஷன் இருக்கான்னு பாருங்க. எஸ் they have given that they have made and transaction type. T type வந்து ஒண்ணுதான் இருக்கிறதுனால நம்ம T dot போடணுங்கிற அவசியம் இல்லை. டைரக்டாவே you can say T type is equal to T type. நான் வந்து லைக் தான் போடுவேன். அதுதான் easier to do also. equal to பதிலா லைக் போடவே ட்ரை பண்ணுங்க. இந்த கேஸ்ல doesn't matter. ஏன்னா வந்து ஆக்சுவலா இட்ஸ் a better programming. இங்க ஈக்குவல் டு போட்டாலே போதும். ஏன்னா அவங்க எதுவும் வைல்டு கார்டு லைக்லாம் கொடுக்கல. அவங்க ஸ்டார்டிங் வித் சி, ஸ்டார்டிங் வித்லாம் அவங்க சொல்லல. ஸோ தட் இஸ் இட் இஸ் ஃபைன் டு யூஸ் ஈக்குவல் டு ஆல்சோ. ஸோ ஜாயின் queries தப்பு பண்றவங்க மட்டும் இந்த வேர் மறந்துடாதீங்க. சின்டாக்ஸ் ஆஃப்
First table join பண்ணிட்டு then only you have to use the condition there. Okay. Change the phone number. Akanksha சொல்றியா எனக்கு change the phone number. Update customer set phone equals that 9988 something. Where Whatever CNO is there. equals 1002. CNO is equal to in the table ஒரே table தான், so no need to join pa இல்லையா. So I can directly say update customer set phone equals customer set phone equals நம்பரா தான் இருக்கு, so I'll give it as a number itself. அந்த string இருக்கான்னு பாத்துக்கோங்க ஒரு வாட்டி, because sometimes அந்த double quotes போடலனா it will become wrong. where CNO equals 1002. C number also is an integer here, so 1002 is going to be integer. ஓகேவா? 4 out of 4 இதெல்லாம் எங்கயாவது குட்டி மிஸ்டேக் பண்ணா half mark கட் பண்ணிக்கோங்க. ஒரு மிஸ்டேக் மேம் மேல அதுக்கு இருந்தா டபுள் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸ் போட வேணாமா மேம்? கண்ணா இது நம்பர் இல்லடா, இங்க நம்பரா தானே இருக்கு. டி நம்பர் பாரு, டி நம்பர் வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு, ஆனா சி நம்பர் வந்து நம்பரா தானே இருக்கு. அங்க எதுவுமே ஸ்ட்ரிங்கே இல்லையே அதுல. போன் நம்பர் ஸ்ட்ரிங்கா போட்டாலும் தப்பாயிடும் இல்லடா ப்ரோக்ராமே, அப்புறம் எங்கேயாவது தப்பாகும். அதனால போன் நம்பர் சிலதெல்லாம் வந்து டெஃபினட்டா மேண்டேட்டரி, பிரைஸ் இதெல்லாம் வந்து டெஃபினெட்லி இன்டீஜர் ஒன்லி. ஓகேயா? So we'll come back. So again theory question. Group by இல்லடா கண்ணா, group by Neha will work only with one da. Order by தான் it will take multiple parameters. I don't think group by will take that. Mention any two characteristics of bus topology. You know this bus topology na, you remember that server nu or concept கிடையாது. The server computer will also be here and there will be lot of other nodes connected here. So this is one characteristic. There is a single long backbone. And all other computers just plug inside this. This is one feature of bus topology. It is very easy to extend and cheap. அதுதான் அதோடைய features. சேர்த்து எழுதுனீங்கன்னா 2 marks அது. Differentiate between domain. இப்போ நம்ம இந்த question discuss பண்ண பாருங்க, அது எதுக்கு நான் சொல்றேன் பாருங்க. இது வந்து it is not the compartment paper. We discussed this paper in the morning session. Differentiate between the terms domain name and URL வந்து அந்த அங்கேயும் இருந்துச்சு, இங்கேயும் கேட்டிருக்காங்க. So every year வந்து question papersல அந்த past board papers அந்த folderல இருக்க questions எல்லாம் ஒரு வாட்டி go through பண்ணுங்க நீங்க. அதுல இருந்தே they will ask you a lot of questions. Having clause இருக்குப்பா போர்ஷன்ல படிக்கணும் நம்ம. So இது நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம், www.whatever cbsc.gov.in/ இந்த https ன்னு போடுறோம் அப்படின்னு சொன்னா சென்டர் போர்ஷன் மட்டும் டொமைன் URLனா ஃபுல்லா. சோ இது நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ண क्वेश्चन. சோ மேம் அது எவ்வளவு பாயிண்ட்ஸ் மேம் எழுதுறது இந்த 1 மார்க்குக்கு? ஒரு பாயிண்ட் போதும் கண்ணா. டிஃபரன்ஷியேட் தான சொல்லிருக்காங்க. சோ டொமைன் நேம்க்கு ஒரு எக்ஸாம்பிள். டொமைன் நேம் இஸ் தி ஆக்சுவல் சர்வர் நேம். URL is uniform resource locator. எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க அத. ஒவ்வொரு பாயிண்ட் எழுதுங்க. தியரியில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதுங்க. Wired we know, optical fiber and coaxial cable, twisted pair, optical fiber. இதுல எது வேணா you can write. Wireless any two தான் கேட்டிருக்காங்க. So wirelessல you can say radio waves, microwaves, satellite. இல்லையா? So this you can do for this question. So ஒரு இதுதான் நமக்கு தேவையான diagram. So I'm just keeping this on the screen for you. ஒரே நிமிஷம் இருங்க. பெரிய क्वेश्चनா இருக்கு, பட் நம்ம இந்த क्वेश्चन சும்மா இங்க ஒரு ரஃப் டயகிராம் வரைஞ்சுப்போம். ஹெட் ஆஃபீஸ், ட்ரைனிங் சென்டர் 1, ட்ரைனிங் சென்டர் 2 அண்ட் ட்ரைனிங் சென்டர் 3. சோ இப்போ என்ன சொல்றாங்க, வேரியஸ் டிஸ்டன்சஸ் கொடுத்திருக்காங்க. எல்லாமே 2 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் அப்படிதான் இருக்கு. சோ they have given the number of computers. Number of computersல எது அதுனா ஹெட் ஆஃபீஸ்ல தான் 100 computers இருக்கு. So அது மட்டும் நோட் பண்ணிருக்கேன் நான் இங்க உங்களுக்கு. So இப்போ நம்ம வந்து if at all we are planning to do, first question எப்படியுமே வந்து where should you install இருக்கும் இதுல. இப்போ ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து ட்ரைனிங் சென்டர் 1 இதுக்கான டிஸ்டன்சஸ் எழுதிப்போம். இது 2 கிலோமீட்டர்ஸ். ட்ரைனிங் சென்டர் 1 வந்து 2, ட்ரைனிங் சென்டர் 2 வந்து 1.5 அண்ட் ட்ரைனிங் சென்டர் 3 வந்து 3 கிலோமீட்டர்ஸ்.
Okay, I think we should be able to answer all the questions. It is observed that kana A சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி questions. நெட்வொர்க்ஸ் கூட தப்பு பண்ணிருக்கீங்கப்பா இந்த வாட்டி மாடல் எக்ஸாம்ல நீங்க எழுதும்போது. ரொம்ப ஈஸி question பாருங்க. What is the answer for this A? Repeater. Repeater இல்லையா? Data loss னு Repeater. சொல்றது நம்ம keyword. Yes ma. Repeater. So 3 is the answer for this. Next. Draw the cable layout. அழகா நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. Cable layout is there. போடும்போதே நம்ம இங்க ஒரு repeater கூட நீங்க போட்டுடலாம் பியூட்டிஃபுல்லா. நிறைய டைம் இருக்கும். இது கடைசி 5 மார்க் கொஸ்டின் நமக்கு. ஸோ லாஸ்டா 5 மார்க்ஸ் போகும்போது யூ வில் ஹேவ் அ லாட் ஆஃப் டைம். ஸோ ஸ்லோவா அழகா பென்சில்ல போடுங்க. பென்ல கிறுக்காதீங்க டயக்ராம்ஸ் எல்லாம். உங்களுக்கு இஃப் யூ வாண்ட் குட் மார்க்ஸ் யூ ஹேவ் டு ஆல்சோ லவ் த பேப்பர். சரியா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ட்ரா லே அவுட் நான் இங்க ஏற்கனவே போட்டுட்டேன். ஸோ நான் இங்க பீன்னு எழுதிக்கிறேன் உங்களுக்கு. கனெக்ட் ஆல் த கம்ப்யூட்டர்ஸ் வித்தின் த ப்ரெமைசஸ் ஆஃப் எவ்ரி வில்லேஜ் ட்ரைனிங் சென்டர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் எப்போ கேட்டாலுமே ஸ்விட்ச்னு நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட இல்லையா? பிகாஸ் ஃபார் மோர் தேன் ஒன் கம்ப்யூட்டர் இருந்துச்சுனாவே we have to use either a hub or a switch. அவங்க இன்டெலிஜென்ட்டா பாருங்க, ஹப் கொடுக்கவே இல்ல. they given you only switch there. yes ma shankar correct மேம் அந்த இடத்துல வந்து ஹப்பும் ஆப்ஷன்ல கொடுத்திருந்தாங்கன்னா கூட வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம அப்ப ரெண்டுமே நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு பெட்டர் ஒன் ஸ்விட்ச்னு சொல்லணும். கொடுக்க மாட்டாங்க, ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு தான். சோ நீங்க வந்து ஆன்சர் எழுதும்போது ஹப் ஆர் ஸ்விட்ச்னு எழுதிரலாம்ப்பா நீங்க. சரியா? ரெண்டுமே கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும் இங்க. So D வந்து which protocol to conduct online interactions? ரொம்ப ஈஸி question இல்லையா? VoIP. ஆப்ஷன்ஸ் கொடுத்தா எல்லாரும் சூப்பரா எழுதிருந்தீங்க. ஆப்ஷன் இல்லைனா தான். எஸ் மா சங்கர். எஸ் சங்கர். ஓகே, so this was okay. Moving on to the next question. இதுவுமே தியரி ஆகுது உங்களுக்கு. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் புஷ் அண்ட் பாப். ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. ஸோ புஷ் அண்ட் பாப் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வெரி சிம்பிள். புஷ்னா add to the top, add at topmost position. pop அப்படின்னு சொன்னா remove from. ஓகே கண்ணா, இது எல்லாத்தோட யூசஸ் நீங்க படிச்சுக்கணும். router is used to forward or it is used to send the. இப்போ 2-3 LAN இருக்கு வீட்ல அப்படின்னு சொன்னா வேற வேற LANக்கு just to redirect ன்னு சொல்லுவோம். forward, redirect இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா we will use a router. So nowadays வந்து router is also doing the purpose of a modem. So modem-உம் யூஸ் பண்ண முடியுமானா முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. modem and router are used interchangeably. நம்ம வீட்லலாம் இப்ப modem கிடையாது. broadband நம்ம வச்சிருக்கும் போது we have a router only. The router itself it has an inbuilt modem. It takes care of modulation and demodulation. சரியா? So push pop முடிஞ்சிச்சு. expand FTP இதெல்லாம் ஃபாஸ்டா எழுதிடலாம்னு நினைக்கிறேன். டிக் போட்டே வாங்க. file transfer protocol. Neha, next question. 27B என்னமா ஆன்சர்? லார்ஜஸ்ட் நெட்வொர்க் WAN பா இல்லையா? வைட் ஏரியா நெட்வொர்க். பேர்லயே ஆன்சர் இருக்கு இதுக்கு. 28th question. 28th question. கணேஷ், டிகிரி அண்ட் கார்டினாலிட்டி படிச்சோம் தானே? ஞாபகம் இருக்கா? எழுதிடலாம்ல. டிகிரி அண்ட் கார்டினாலிட்டி. Degree column. Degree is the number of columns or attributes of a table. Number of tuples னு சொன்னேன். Number of tuples or rows is the cardinality. So in the context of கேட்டிருக்காங்க. இங்க வந்து இது மட்டும் எழுதினாலே போதும். or you can give an example. ஒரு டேபிள் கொடுத்துட்டு அந்த டேபிள்லயும் சொல்லலாம். அப்படி சொன்னாலும் ஃபுல் மார்க்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஆன்சர் கீ படி இதுல. இது உங்களுடைய ஒரு இன்டர்ஃபேசிங் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் அப்படியே ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இது வந்து வாட் வில் பி தி அவுட்புட் கேக்குறாங்க. நீங்க தான் சொல்ல போறீங்க வாட் வில் பி தி அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு. So first they are executing. Select star from AC னு 3 பேர் இருக்காங்க கண்ணாங்க. அவனீத், அமீனா and பிரத்திக். 3 பேருக்கு வந்து டிபார்ட்மெண்ட் AC னு இருக்கு. So they are executing this query and for I in range 2. I in range 2 னு சொன்னா என்னப்பா 2 வாட்டி தான் இல்லையா? It can execute only 2 times. It will start with 0 and it will go till 1 only. So 2 records na first fetch 1. First record fetch பண்ணது. So print H1001 print ஆகும். Separated with Avneet. Next, it is going to get the next record. So இங்க வந்து for loop becomes very very important. சரியா? hash எழுதணும், அதுவும் important. மேம் yes ma.
கமா போட்டிருக்காங்க மேம், ஒரே லைன்ல வராதா மேம்? வராது இல்ல, ஏன்னா செப்பரேட்டர் இருக்குல்ல. எண்ட் ஈக்குவல் டு கொடுக்கணும் ஆகாஷ். எண்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பேஸ்னு கொடுத்தாதான் நெக்ஸ்ட் லைனுக்கு போகாம இருக்கும். செப்பரேட்டர்னு கொடுத்தா நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? செப்பரேட்டர் 3 கொடுத்திருந்தா அந்த தேர்ட் இது வருமா? வரும் கரெக்ட். 3 கொடுத்திருந்தா தேர்ட் ஒன்னும் வரும். ஓகேயா? நெக்ஸ்ட் போட்டுமா? பேஜ் டவுனே போக மாட்டேங்குது. ஓகேப்பா, 30th question. மேம் ஏசி பிரிண்ட் ஆகாதா மேம்? ஏசி பிரிண்ட் ஆகாதுல, ஏன்னா ஆர் ஆஃப் 0 ஆர் ஆஃப் 1 தானே பிரிண்ட் பண்றாங்கடா ப்ரோக்ராம்ல. ஆர் ஆஃப் 2 பிரிண்ட் பண்ணலையே அவங்க. சரியா? கமான் ஃபாஸ்ட். இதுவும் ஈஸி தான், அவுட்புட் கொஸ்டின் தானே. ஸோ யூ ஹேவ் டிராவல். யார் என்கிட்ட பேசாதவங்க கிட்ட பேச. கதிர் சொல்றியா? கதிர். டெல்லி பெங்களூர் ஆண்டி. இருப்பா வரேன், நான் ஆன்சர் எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் ஆன்சர் போட்டேன் ஏற்கனவே. ஸோ யூ ஹாவ் டு பிரிண்ட் த ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் காலம் ஹெட்டர்ஸ் போட்டுக்க சொன்னேன். ஸ்டார்ட்டும் எண்டும் பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ காலம் ஹெட்டர்ஸ் ஆர் தேர். பேர் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4000. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இங்க நமக்கு. மேம் இதுக்கு டேபுலர் காலம் மாதிரி போடாம வெறும் லைன் போட்டா போதும்பா. ஸ்டார்ட் டேபுலர் காலம். டேபுலர் காலம் தேவையில்லை நமக்கு, ஏன்னா ஒவ்வொரு SQL ஒவ்வொரு மாதிரி கொடுக்கும். பட் இப்படி போட்டாலும் கரெக்ட், இல்ல வெறும் ஸ்டார்ட் எண்ட் அண்டர்லைன் பண்ணி போட்டாலும் கரெக்ட் தான்ப்பா. எப்படி போட்டாலும் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. செலக்ட் TID, ஃபேர் ஃப்ரம் டிராவல். யாரு? 101 4500 ஆண்டி. 101 and 4500. ஏன்னா வந்து 2021ல இருக்கிறது இருக்கு, 12 டிசம்பர் மாசம். ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு ரெக்கார்ட் தான் இருக்கு. ஸோ எஸ்மா 101 and 4500. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்ப்பா? செலக்ட் TID T டேட். கணேஷ் சொல்றியா எனக்கு? TID T டேட் 2 தான் வேணும். ஃப்ரம் டிராவல் வேர் எண்ட் இஸ் ஈக்குவல் டு சென்னை. எண்ட் இஸ் ஈக்குவல் டு சென்னை ஒன்னே ஒன்னுக்கு தான் இருக்கு நமக்கு இல்லையா? 101 2 பேர் இருக்காங்க. 101 103 இருக்காங்க. ஓகே. அண்ட் தென் அவங்களோட டிராவல் டேட்டை பிரிண்ட் பண்ணணும். ஸோ 2021 12/25, 2020 12/10. ஓகேவாப்பா? ஸோ காலம் ஹெட்டிங்ஸ் ஜென்ரலா இக்னோர் பண்ணிடுவாங்க. அதனால பெருசா நமக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது இதுல. பட் நமக்கு ஒரு கிளாரிட்டிக்காக நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டோம்னா நமக்கும் பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும் உங்களுக்கு. ஸோ காலம் நேம்ஸ் வந்து கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் இட் இஸ் ஓகே, இட் இஸ் நாட் ராங். செலக்ட் ஸ்டார்ட். நேஹா சொல்றியாமா? ஸ்டார்ட் அண்ட் மினிமம் ஃபேர். Delhi 4000, Mumbai 5000 ma'am. Delhi 1000, Mumbai. குரூப் பை ஸ்டார்ட். அப்ப டெல்லியில மும்பைல ரெண்டே இடத்துல தான் ஸ்டார்டிங் ஃபிளைட்ஸே இருக்கு. ஸோ இருக்கிறதுலே டெல்லியில மினிமம் ஃபேர் இஸ் 4000 அண்ட் மும்பைல 5000. கரெக்டுக்கா? குட். இது 2020 பேப்பர் நினைக்கிறேன். ஸோ அதனால 2020 பேப்பர்னால ஒரே நிமிஷம் இருங்க. இந்த டேபிள் மட்டும் எடுத்துப்போம். நம்ம ப்ரோக்ராம்ஸ்னு பார்த்தா ஒரு 10-12 மார்க் தான்ப்பா நமக்கு ப்ரோக்ராம்ஸ். மற்றது எல்லாமே வந்து இட் இஸ் ஆல் அவுட்புட் பேஸ் கொஸ்டின்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 23 மார்க்ஸ் வந்து SQL இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது இஃப் யூ கேன் நெயில் திஸ் 23 மார்க்ஸ் அண்ட் 10 மார்க்ஸ் இன் நெட்வொர்க்ஸ் அப்படின்னா அதுலயே உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி மார்க்ஸ் யூ வில் கெட். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டா CSV ஃபைல், பைனரி ஃபைலோட ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாவே யூ கேன் கெட் மேக்ஸிமம் மார்க்ஸ். சரியா? ஸோ கமான்பா. ஃபிளைட் பேசஞ்சர் போட்டிருக்கேன் ஏ. ரோஷன் ட்ரை பண்றியா? ரோஷன் இந்த கொஸ்டின். செலக்ட் நேம் கமா டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் ஃபிளைட். பிரகாஷ் ஃபர்ஸ்ட்.
நேம் டிபார்ட் ஆமாக்கா நான் ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டிங் போட்டுறேன். நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட் தான் கேக்குறாங்க. ஸோ இங்க நேச்சுரல் ஜாயின்க்கு பெரிய சேஞ்ச் எதுவுமே கிடையாது. நேச்சுரல் ஜாயின்க்கும் ஈக்வி ஜாயின்க்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ நேச்சுரல் ஜாயின்னா இட் வில் இக்னோர் த காமன் நேம் காலம்ஸ். ஸோ இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தமா நம்ம ஸ்டார் போட்டிருந்தோம்னா இங்கேயும் ஃபிளைட் நம்பர் இருக்கு, அங்கேயும் ஃபிளைட் நம்பர் இருக்கு. அப்போ இட் வில் ஒன்லி டேக் ஃபிளைட் நம்பர் ஒன்ஸ். இட் வில் பிரிண்ட் ஒன்லி ஃபிளைட் நம்பர் ஒன்ஸ். சரியா? நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ரொம்ப அதை. பட் நேச்சுரல் ஜாயின்க்கும் ஈக்வி ஜாயின்க்கும் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா தட் இஸ் ஒன் மேஜர் டிஃபரன்ஸ் வேர் it will not repeat a column. அது நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா போதும். சோ நேம் வந்து எஸ் மா பிரகாஷ் டெல்லி. மேம் நேச்சுரல் ஜாயின் தான் டூப்ளிகேட் பண்ணாங்க மேம். ஆமாப்பா டூப்ளிகேட் பண்ணாது. 100ம் இருக்கு, ஆனியும் இருக்கு இல்லையாப்பா? 100 வந்து மும்பை. மும்பை ரெண்டு பேருமே மும்பை தான் நினைக்கிறேன். எஸ்பா. So this is for the first question. Select name comma fare from passenger P comma flight F. இப்போ நான் இங்க name comma fare னு கொடுக்காம இது ஈக்வி ஜாயின் பாருங்க. So what is the difference between these two statements னு கேட்கலாம் அவங்க. So ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல நேச்சுரல் ஜாயின் யூஸ் பண்ணிருக்கோம், நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஈக்வி ஜாயின் யூஸ் பண்ணிருக்கோம். அப்போ ஈக்வி ஜாயின் யூஸ் பண்ணும்போது you can see that if you put a star there, இந்த F நம்பர் ரெண்டு வாட்டி வரும். இங்க இந்த டேபிள்லயும் ஒரு F நம்பர் இருக்கு, அந்த டேபிள்லயும் ஒரு F நம்பர் இருக்கு. So it will come twice for us. சரியா? பட் இந்த கேஸ்ல இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். யாரு டிபார்ட் வந்து மும்பைன்னு சொல்றாங்கன்னா ரெண்டு பேர் தான், நூர் அண்ட் டேனி. போன கொஸ்டின் மாதிரியே தான். யூ ஹாவ் நேம் கமா ஃபேர். ஸோ ரெண்டு டேபிளையும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இஃப் இட் இஸ் டிபார்ட் இஸ் மும்பைனா இந்த ரெண்டு வேல்யூ தான். ஸோ சேம் நேம்ஸ் ஆர் கோயிங் டு கம், பட் இன்ஸ்டெட் ஆஃப் we are going to have the fare of them. Fare வந்து 5500 and 5000. ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு தியரி. எக்ஸ்பிளைன் பிரைமரி கீ 32. So explain primary key in the context of RDBMS. Primary key is a group of attributes. It's an attribute or a column nu sollலாம், or a group of attributes that uniquely identify a row. அதுதான் primary key ஓட definition. You can give an example. Same example நீங்க கொடுத்துட்டு அதுல வந்து எது primary key, இந்த exampleல வந்து T number is the primary key, roll number is the primary key. You can always say this. Okay, so 32 done. B. Yeah, Akanksha. First one, ma. B now is the Candidate keys கேக்குறாங்க. Oh, then name. You attended the other question, ah? Yes, ma'am. So candidate keys you can always say both of them are candidate keys. Adula you can choose any one of them as the primary key. சரியா? So both of them, or it is possible. How many tuples are there? 5. அவ்வளவுதான். So 1 mark இதெல்லாம் இந்த மாதிரிலாம் question வந்தா நீங்க ரொம்ப ஈஸியா you can score marks பா. Okay, now coming to our programs. போட்டுடலாமா programs? Come on. நீங்க வந்து அப்புறம் நம்ப மாட்டீங்க. நான் இன்னும் போடாத questions தான். So let's try this programs quickly. ஒர்க் ஆச்சா? போட்டு பாத்தீங்களா ப்ரோக்ராம்ஸ்? இல்லனா அப்படியே எழுதிட்டீங்களா உங்களுடைய மெமரியில இருந்து? So def push A. I just made up these questions, so I am also not sure whether it will work also. Push A where A is a list of numbers. Okay, ஒரு list of numbers கொடுக்கிறோம். From this list push all the numbers which are divisible by 7 அப்படினு சொல்றோம். இந்த question repeated they have asked. நான் மாத்தி they have asked this question in the sense divisible by 3, divisible by candidate keys example யாருப்பா இருக்கு வரேன். candidate keys க்கு தான் example வந்து அந்த டேபிளை பொறுத்துதான்டா. It depends on the table. For example, இப்போ roll number இருக்கு, name இருக்கு, mobile number இருக்கு, and then email இருக்கு. இதெல்லாம் இருக்கு ஒரு டேபிள்லன்னு சொன்னா then you can definitely have roll number as a primary key, no problem here. But roll number, mobile number, email எல்லாமே யூனிக்கா இருக்கும் இல்லையா? So all of them are candidate keys. The values which can be primary keys, but they are not chosen for some reason, they are all called as candidates. They are all candidates for becoming a key. Adna adukku meaning. Seriya? Def push A vandten. For X
எல்லாரும் தூங்குறீங்களா நான் பார்க்க போறேன் இப்போ, பிகாஸ் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா போடுறேன், ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவேன், நீங்க தான் சொல்ல போறீங்க. ஃபார் ஈச் வேல்யூ இன் எக்ஸ், இஃப் எக்ஸ் மாட் இங்க பாப்போச்சு, லேப்டாப்ல காணுமே. மாடிலோ இந்த பக்கம் இருக்கா? கண்ணே தெரியல மாடிலோ சிம்பிள் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. எதுக்கு மேல பார்க்கும் மாடிலோ சிம்பிள்? 5 எஸ் மேம். 6 modulo 7 is equal to 0 if it is divisible by x mod 7 is equal to 0 ன்னு சொன்னா அதை append பண்ண சொல்றோம் நம்ம. சோ நான் என்ன பண்றேன்னா மேல போயிட்டு I will just declare one stack. நியூ ஸ்டாக் மேம். ஆமாப்பா, ஒரு புது ஸ்டாக்க குளோபலா போட்டுப்போம், அப்பதான் பிரிண்ட் பண்ண முடியும் நம்மளால. சோ இங்க வந்துட்டு s dot append x. Okay, so ref push of a போட்டாச்சு, x mod 7 equal to 0, s dot append. I think இதுவே ஒர்க் ஆகணும், இது வந்து கரெக்டா புஷ் பண்ணணும் உங்களுக்கு. now நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ணுவோம், ஏன்னா டிஸ்ப்ளே பண்ண சொல்லிருக்காங்க இல்லையா क्वेश्चनல. so also display the error message னு சொல்றாங்க. so I'll For take display, we can write separate function. yes ma, display I will say மேம் நான் display. செப்பரேட்டா எழுதல மேம். அங்கேயே போட்டிருக்கியா நீ? அப்படியே சரி ஓகே, நோ ப்ராப்ளம். புஷ் மட்டும் தான் அந்த ஃபங்க்ஷன் பேர் கொடுத்திருக்காங்கடா. சோ முடிஞ்சு 3 மார்க் இருக்குல்ல, கொஞ்சம் தனித்தனியா ஃபங்க்ஷன் எழுதுங்களேன். so if s is equal to empty, சரியா? மேல இருக்க s வந்து இன்னும் எம்டியாவே இருந்துச்சுன்னு சொன்னா print அதான் பண்ண சொல்லிருக்காங்க அவங்க. len of s equal to that is also அப்படியும் பண்ணலாம். yes, len of s is equal to சொன்னாலும் கரெக்ட்பா. so then you can say else, otherwise you are going to print it. so what you can do, I can use different ways to print it. கண்ணா என்ன பண்ணலாம்? print length s dot pop. சொல்லுப்பா. பாப்புக்கு வந்து இது பண்ண தேவையில்லை, ஃபார் லூப் போட தேவையில்லை. ஃபார் லூப்பா? இங்கயா? நான் ஒன்னு டிஸ்ப்ளேக்கு வந்திருக்கேன், ஒரே நிமிஷம். நான் டிஃபரெண்ட் வேஸ்ல while yes Simply print s dot pop we can do. s dot pop we have to keep on doing then lappa, we have to print everything la. ஒரு நிமிஷம், first வந்து while yes not equal to empty. ஆன்ட்டி ஏன் ஆன்ட்டி பாப் பண்ணோம்? இல்ல ஸ்டாக் வந்து எம்டியா இருந்தா வெறும் ஸ்டாக் இஸ் எம்டி இருந்தா ஆன்ட்டி பிரிண்ட் பண்ண சொன்னாங்க. ஆனா அப்ப ஸ்டாக் எப்படி பிரிண்ட் பண்றது? ஸ்டாக்கையும் பிரிண்ட் பண்ணனும்ல நம்ம டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன்ல. நீ ஏதோ கண்டுபிடிச்சிருக்கீங்க ஓகே, பட் அது we have to print and show them கரெக்ட்டா? எஸ் டாட் அப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே பிரிண்ட் பண்ணலாம்ல மேம். ஆமாப்பா, இவரே ஒரு நிமிஷம் நம்ம எல்லா வெத்தரையும் போடுவோம் ஒரு வாட்டி. ஐயோ இது 7 அப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே பிரிண்ட் s ன்னு கொடுத்துட்டா அதுவும் பண்ணலாம். நீ சொல்ற மாதிரி அதையும் பண்ணி நீ அங்கேயே போட்டுறலாம் இல்லையா? சோ 1 7 8 9 14 ரெண்டு வேல்யூவாது நான் போடுறேன். ஓகே, இப்போ நீ வந்து புஷ் ஆஃப் ப்ரோக்ராம் எழுதுறது உங்க அந்த நேரத்து லாஜிக் தான்ப்பா. உங்களுக்கு எப்படி தோணுனாலும் ஒர்க் ஆகும்னா கண்டிப்பா நீங்க எழுதலாம் அந்த ப்ரோக்ராம. சோ நான் 2 ஃபங்க்ஷனா போட்டிருக்கேன், ஏன்னா 3 மார்க் கொஸ்டின்னால கொஞ்சமாவது டீசென்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க சொல்ற மாதிரி அங்கேயே அவங்க சொல்லல தனியா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்கன்னு அவங்க கிளியரா கொஸ்டின்ல கொடுக்கல. கொடுத்திருந்தாங்கன்னா நமக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை. இப்பெல்லாம் இப்படிதானே கேட்கறாங்க 2 மார்க்ஸ் ஃபார் ஈச் ப்ரோக்ராம். சோ ரெண்டு ஃபங்க்ஷனாவது கண்டிப்பா they will ask you. சோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல புஷ் பண்ணிருக்கேன், நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணணும் நானு. இப்போ நான் புஷ் பண்ணிட்டு டிஸ்ப்ளே கூப்பிடுறேன். ஒர்க் ஆகுமா? எரர் வருமா? புஷ் போட்டாச்சு, டிஸ்ப்ளே போட்டாச்சு. யாருப்பா என்ன கேக்குறீங்க? 90+ இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. நீங்க கொஞ்சம் ஒழுங்கா இன்னைக்கு ஒரு நாள் படிச்சாலே கூட வாங்கிடலாம் ஈஸியா. சரியா? கொஞ்சம் நீங்க பிராக்டிகல் எக்ஸாம்க்கு படிச்சிருந்தீங்கன்னா you can easily score 90+. So now we have this as March 22nd, program 1. சூப்பரா பிரிண்ட் ஆகுது பாருங்கப்பா. 14 and 7 பிரிண்ட் ஆயிடுச்சு எனக்கு. சோ ப்ரோக்ராம் கரெக்ட். ஓகே, இப்போ ஆகாஷ் நீ சொல்ற மாதிரி வருவோம். இந்த ஃபங்க்ஷனே எனக்கு வேண்டாம்னு வெச்சுப்போம். இந்த ஃபங்க்ஷனே எனக்கு வேண்டாம். எஸ்மா, பாப் பண்ணாம பிரிண்ட் ஆகும். பாப் பண்ணாம பிரிண்ட் பண்ண முடியும்ப்பா. இப்போ அவங்க கேட்கல, அதனால நம்ம பண்ணலாம். நம்ம நிறைய மெத்தட்ஸ் அவங்களே கேட்பாங்கப்பா. அவங்க கொஸ்டின்லயே கொடுப்பாங்க பாப் பண்ணி பிரிண்ட் பண்ணுங்க அப்படிங்கறதையும் கொஸ்டின்லயே கொடுப்பாங்க சம்டைம்ஸ். சோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் they are asking. print yes. இப்போ என்ன பண்ணலாம்னா if கதிர் இப்படி போடலாமா? if s is equal to empty, print stack is empty. கரெக்டாப்பா? அதானே பண்ண சொல்றாங்க. else வந்து print yes போட்டுடலாமா? ஆகாஷ் இது ஓகேவா உனக்கு? செகண்ட் ஃபங்க்ஷன் எழுதாம எழுதுறதுக்கு இப்போ அவங்க சொன்னதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோமா நம்ம? ஸோ டிஸ்ப்ளே ஃபங்க்ஷனை வந்து கமெண்ட் பண்ணிடுவோம். ஹேஷ் எங்க இருக்கு?
ஓகேவா கண்ணா? print 7,14. யார் கேட்டீங்க? இப்ப சொல்றேன். ஆகாஷ், இப்ப அவங்க அவுட்புட் ஃபார்மேட் கொடுத்துருவாங்க பார் சம்டைம்ஸ். அப்படி கொடுக்கும் போது அவங்க அவுட்புட் ஃபார்மேட் நீங்க பாருங்க. அவங்க ஒருவேளை லிஸ்டா கொடுத்திருந்தாதான் நீங்க அந்த மாதிரி போட முடியும். நீங்க பிரிண்ட் எஸ்னு கொடுக்க முடியும். அவங்க லிஸ்டா கொடுக்காம அவுட்புட் இப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரிலாம் கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க பாப் தான் பண்ணணும். சரியா? லிஸ்டா அவங்க போட்டிருக்க மாட்டாங்க அவுட்புட்ல. சோ நீ உங்களுக்கு சான்ஸே இல்ல பாப் பண்ணாம பிரிண்ட் பண்ற மாதிரி they will never ask. சரியா? ஓகே. யாருப்பா நான் ப்ரோக்ராம்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ப்ரோக்ராம் போட்டாச்சா? இதுதான் ஒரே ஒரு மாடல் ஆஃப் ஸ்டாக் ப்ரோக்ராம். ஸ்டாக் ப்ரோக்ராம் நிறைய போட்டிருக்கோம் முன்னாடி வீடியோஸ்லயும். இந்த ஒரு 5 டேஸ்லயே பண்ணிருக்கோம் நம்ம. அந்த மாடல் இல்லாம இது வந்து ஒரு சிம்பிள் மாடல் ஆஃப் ஸ்டாக் ப்ரோக்ராம். கேட்டாங்கன்னா நீங்க இப்படிதான் எழுதணும். ஸோ ஸ்டாக்ல வேற மாடல்ஸ் எதுவும் நமக்கு இல்ல. நெக்ஸ்ட் ஓகேப்பா. ஸோ நவ் ஐ ஹாவ் மை 34th question. 34th question நீங்களே தான் சொல்ல போறீங்க எனக்கு. டெஃப் கிரியேட் ஃபைல் போட்டுக்கவாப்பா. கிரியேட் ஃபைல் கோட மனப்பாடமா சொல்லுங்க பார்க்கலாம். யார் சொல்றீங்க கோட மனப்பாடமா? எனக்கு பை ஹார்ட் அப்படியே. கிரியேட் ஃபைல் f is equal to open ஃபைல் பேர் என்னப்பா? book.data. From import pick. book.data in append file. import. yes பா. நீ காலையில இருந்து நான் இம்போர்ட்ட மறந்துட்டு இருக்கேன். எனக்கு கதிர் தான் ஞாபகப்படுத்திட்டு இருக்கியா? கணேஷ் சொல்லுப்பா. நெக்ஸ்ட் லைன் சொல்லுப்பா. எனக்கு கிரியேட் ஃபைல் ஓபன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃபைல் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா ஏபிசிடி போட்டு வாங்கிக்கலாமா? இங்க என்னப்பா இருக்கு வாங்கணும்? புக் நம்பரு, நேம், ஆத்தர், பிரைஸ். எல்ஸ்ல ஏன் வைல் லூப்னு ப்ரீவியஸ் क्वेश्चन கேக்குறீங்களா? சோ நான் வரேன்ப்பா. ஆனா எல்ஸ்ல ஏன் வைல் லூப் போடுறோம்? டிக்ஷனரி வேண்டாம்ப்பா இதுல. ஆனா டிக்ஷனரியே வேண்டாம். நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு லிஸ்ட் வச்சு ப்ரோக்ராம் போடுவோம். சரியா? அவங்க கொடுத்தாலும் சாய்ஸ் கொடுப்பாங்க. டிக்ஷனரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா லிஸ்ட் தான் ரொம்ப ஈஸி. அண்ட் CBSE is sticking on to list for output based questions. fill in the blanks கொடுக்குறாங்க இல்லையா? அந்த fill in the blanksல வந்து they are asking with while loop தான். அந்த டேஷ்லாம் போட்டு அவங்க கொடுக்குறாங்க பாருது. ஃபுல்லாவே வந்து அவங்க லிஸ்ட் வச்சு அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ டு நாட் டிக்ஷனரி அவங்க இது வரைக்கும் கேட்கல. ரொம்ப ப்ரோக்ராமா கேட்கறாங்களே தவிர they have not made it mandatory. உங்களுக்கு தெரியும் எழுதுறதுக்கு. பட் இந்த கொஸ்டின்ல we will go with list itself. ஏன்னு உங்களுக்கு தெரியும். 2-3 கொஸ்டின் நம்ம இப்போ நான் ஈவினிங் செஷனுக்கு எடுத்திருக்கேன். அப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க கேட்கும் போது அந்த D(2), D(1) எல்லாம் போடுறாங்க நம்பர்ஸ். அது வந்து டிக்ஷனரியில பாசிபிள் கிடையாது. லிஸ்ட்ல மட்டும் தான் பாசிபிள். ஸோ லிஸ்ட் இஸ் மேண்டேட்டரி ஃபார் அஸ். சரியா? இன்ட் புக் நம்பரை வந்து நான் இன்ட் இன்புட்டா வாங்கிக்கிறேன். என்னோட சாய்ஸ் தான். அவங்க எதுவுமே டீடைல்ஸ் கொடுக்காததுனால ஐ கேன் சே புக் நம்பர். ஃபாஸ்டா போடுவோம். குட்டி குட்டியா எழுதுவோம். நெக்ஸ்ட் வந்து b is equal to input நேம். அப்பா நேம் வாங்குறோம். c is equal to author. இதுவுமே வந்து இன்புட். கண்ணா இந்த மிஸ்டேக் நீங்க பண்ணும்போது உங்க மாடல் எக்ஸாம் பேப்பர்ல பாருங்க. சில பேர் தப்பு பண்ணிருந்தீங்க. அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. d is equal to price வாங்கணும். நான் போடும்போது நம்ம அழகா ஃப்ளோட்டா போட்டுருவோம். நம்ம யூஸ் பண்றோமோ யூஸ் பண்ணலையோ let us have it as float here price. சரியா? சோ எல்லாமே வாங்கியாச்சு. இப்ப என்னப்பா L is equal to ABCD போட்டுருவோமா? என்னடா கண்ணா இன்டா கூட போடலாம்ப்பா. தப்பு இல்ல. இன்டா கூட போடலாம். ப்ரோக்ராம் எழுதும்போது பெர்ஃபெக்ட்டா எழுதுருவோம் ஆகாஷ். நான் உங்களை அப்படிதான் நான் ட்ரெயின் பண்ணுவேன். நீங்க அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் ஆனீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகுங்க. பட் ஐ வில் ட்ரை டு கிவ் யூ த பெஸ்ட் பாசிபிள் ப்ரோக்ராம். கஷ்டம் ஒண்ணும் இல்லையே. கடைசியில வந்து அந்த இண்டெக்ஸ் எரர் வருது. வராதுவா. நீ கரெக்டான வேல்யூ கொடுத்தனா வரக்கூடாதுங்க. பாப்போம். சோ L போட்டாச்சு. ABCD போட்டுட்டோம். இப்ப எல்லாமே போட்டு டம்பா கொண்டு போயிட்டு pickle டாட் டம்ப் பண்ணிடுவோம். pickle டாட் டம்ப் L, F. ஓகேவா? நீட்டா ப்ரோக்ராம் பை ஹார்ட்டா பண்ண ப்ரோக்ராம் எழுதியாச்சு. F டாட் க்ளோஸ். முடிஞ்சுச்சா? சோ கிரியேட் பண்ண சொன்ன வேலையை பண்ணிட்டோம். இப்ப என்ன பண்ண சொல்றாங்க நெக்ஸ்ட்? இதை வந்து நம்ம கவுண்ட் ரெக்னு சொல்றாங்க. சோ கவுண்ட் ரெக் பண்ணுவோம். டிஸ்பிளே கூட பண்ணலாம். பட் நம்ம கவுண்டே பண்ணுவோம். def count rec of author அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆத்தர் நேம் நம்ம தரணும். இங்க நம்ம ஒரு கேபிட்டல் ஏ வச்சிருக்கேன் நான் இங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபைலை வந்து we are going to open it for reading purpose. f dot open
நான் உங்களுக்கு நான் எழுதி காமிச்சா நீங்க நம்ப மாட்டீங்கன்னா நான் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிட்டு இருக்கேன். சரியா? நீங்க ஒரு ப்ரோக்ராம பை ஹார்ட் பண்ணீங்கன்னா எல்லா ப்ரோக்ராமும் நீங்க எழுதிடலாம். ஸோ ரீட் பைனரி மோட்ல ஓபன் பண்ணிட்டோம் ஃபைல. ஆக்சுவலா வந்து இதுதான் ரொம்ப ஈஸி இல்லையா? நம்ம லோட் பண்றது தான் நமக்கு ஈஸி. நான் உங்களுக்கு இதை போடும்போதே ஐ ஹவ் டோல்ட் யூ டு யூஸ் யுவர் வைல் ட்ரூ அண்ட் டூ திஸ் ப்ரோக்ராம். அதே மாதிரியே நம்ம போடுவோம். வைல் ட்ரூ ட்ரை. ட்ரையோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே வந்து எல் இஸ் ஈக்குவல் டு பிக்கிள் டாட் லோட் ஃப்ரம் ஃபைல். ஃபைல்ல இருக்கிறது எல்லாத்தையும் மேம் எடுத்துட்டு வந்து ஆத்தர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணுமா? வாங்கணும் கண்ணதை வரையறு வாங்கிடுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரைக்கு இதுக்கு மேல. முன்னாடியே ட்ரைக்கு முன்னாடிக்குள்ள நம்ம இங்க வெளியவே வாங்கி ஒரு வாட்டி வாங்கினா போதும்ல. ஸோ நான் என்ன பண்றேன் இங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் மேம் ட்ரைல கூட வாங்கலாம் தானே மேம்? ஆக்சுவலா நான் இங்க வாங்க கூடாது இல்ல, ஏன்னா அவங்க சின்டாக்ஸ் நீ பாரு, நான் வந்து ஃபங்க்ஷன் பாஸ் பண்ண சொல்லியிருக்கேன்ப்பா. ஸோ யூசர்ட் இருந்து வாங்க கூடாது கண்ணா. இங்க யூசர்ட் இருந்து வாங்குற மாதிரி அவங்க புரியல கொடுக்கல. அவங்க இங்க ஃபங்க்ஷனுடைய சின்டாக்ஸ் இருக்கு பாத்தியா, ஆத்தரை வந்து ஆர்குமெண்டா பாஸ் பண்ணிருக்காங்க இங்க. ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ள அதை வாங்கக்கூடாது. ஓகே கண்ணா. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு பிக்கிள் டாட் லோட் எஃப் போட்டாச்சு. ஸோ ஃபைல படிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஃபைல்ல இஃப் போட்டுருவோமா ஃபர்ஸ்ட். கவுண்ட் ஆத்தர் இஃப் எல் ஆஃப் எத்தனாவது ஆத்தர் 0 1 2 வா, எல் ஆஃப் 2 ஈக்குவல் டு ஏ. கரெக்டாமா? எல் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு First you should put for I in L, then end of for I in L, then I of 2, not like that. அப்படியாப்பா? ஃபார் லூப் பண்ணலாம். ஃபார் For லூப் I போட in L, okay. அப்ப I of 2 equal to A. Then we have to say print பண்ணிடுவோமா இங்க நம்ம. print இப்போதைக்கு நான் print பண்ணி பார்த்துக்கிறேன் just to check if I'm getting the correct answer. Maybe I can just say count is equal to count plus 1. I will not break here because many books இருக்கும் இந்த author எழுதுனது, so I have to put my count as 0. ஆமாப்பா, count is equal to 0. கொஞ்சம் கொஞ்சம் லைன் விட்டே எழுதுங்க ப்ரோக்ராம் எக்ஸாம்லயுமே, so that if you forget also you can always put it back. சரியா? ஸோ வைல் ட்ரூ முடிச்சிட்டோம். இப்போ ட்ரை லெவலுக்கு எக்ஸெப்ட் போட்டுருவோம். எக்ஸெப்ட் EOF எரர் பிரேக் பண்ணிக்கலாம். இப்போ வைல் லூப்ல இருந்து we will break. Once the file is over, we will break from the while loop. இப்போ வைல் லூப் ரேஞ்சுக்கு I can print number of records whatever is equal to comma count. சொல்லுமா? டவுட் சொல்லுப்பா. for each element in L நாம எடுத்து A is equal to போட்டு வந்தேன் மேம். அப்ப ஆத்தர் மட்டும் தானே மேம் அதை ரிட்டர்ன் பண்ணோம், எப்படி புக்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம்? இல்ல ஐங்கிறது ஃபுல் ரெக்கார்ட்ஸ் இருக்கும்பா. I of 2 தானே செக் பண்றோம் நம்ம. ஸோ ஒரு நிமிஷம் வரேன். இப்போ நீ சொல்ற மாதிரி இங்க முதல்ல என்ன பண்ணுவோம்னா we will create file நாங்க போட்டுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேட் ஃபைலை கூப்பிடுவோம். கிரியேட் ஃபைல் எஃப் வந்து ஸ்மால் லெட்டர்ல போட்டிருக்கேன். கிரியேட் ஃபைல் ஆனா பிரிண்ட் பண்ண தேவையில்லதான்ப்பா. யார் அவுட் கேட்குறீங்களோ பிரிண்ட் பண்ண தேவையில்ல. நான் ஜஸ்ட் வந்து கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பிரிண்டே பண்ண தேவையில்லை, அங்கே கவுண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். ஸோ கிரியேட் ஃபைல் நான் கூப்பிடுறேன். அதுக்கப்புறமா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்புட் என்டர் ஆத்தர் நேம் டு சர்ச். இந்த மாதிரி குட்டி குட்டி நுவான்சஸ் தான் நீங்க ப்ரோக்ராம்ல பார்க்கணும். அதுதான் வந்து அவங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க பிட்வீன். ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த ஈஸியா 80 55ங்கிறது நார்மலா எல்லாருக்கும் வரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல. ஸோ தே வில் ஒன்லி ட்ரை டு டெஸ்ட் யூ ஆன் தி ஸ்மால் திங்ஸ். அப்போ வந்து அவங்க ஒரு மாதிரி சின்டாக்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்க ப்ரோக்ராம பை ஹார்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அப்படியே எழுதிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம நீங்க கரெக்டா கொஸ்டினை படிச்சு ப்ரோக்ராம மாத்தி எழுத உங்களுக்கு டேலண்ட் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு 1 or 2 marks தான் வந்து இட் வில் டிஃபர் ஃபார் மெனி ஆஃப் யூ இன் த ப்ரோக்ராம்ஸ். ஸோ நவ் ஐ எம் சேயிங் கவுண்ட் ரெக் கேபிட்டல் போட்டிருக்கேன். எக்ஸை பாஸ் பண்றேன்ப்பா. ஒர்க் ஆகுமா? எனி எரர்? எஸ்மா. ஆக்சுவலா क्वेश्चनல வந்து கவுண்ட்னு கொடுக்கல, ஆனா ஃபங்க்ஷன் நேம் வந்து கவுண்ட் ரெக்கார்ட் கொடுத்தா நம்ம கவுண்ட் பண்ணுமா? என்ன பாரு ரிட்டர்ன் த புக்ஸ். கரெக்ட், நீ சொல்ற மாதிரி அங்க கவுண்ட்னு நான் கேட்கவே இல்லைல்ல. டு ரிட்டர்ன் த புக்ஸ் ரிட்டன் பை தி ஆதர் தான் கேட்டிருக்கேன். நான் கவுண்டே கேட்கல உங்ககிட்ட. கரெக்ட்ப்பா. அப்ப தேவையில்லை. கவுண்டா இருக்கா? நான் சர்ச் பண்ற மாதிரி.
ஆமா, இது வந்து அந்தந்த புக்ஸ் தான் கேக்குது. ஸோ ஆக்சுவலா கவுண்ட் கேட்கல இங்க. நான் தானப்பா கொஸ்டின் எழுதியிருக்கேன், ஏதாவது நான் பண்ணிட்டேன். பட் நான் நினைச்சது வந்து கவுண்ட் தான் நினைச்சேன் நான் எழுதும்போது. மேபி ஐ மேட் அ மிஸ்டேக். ஆமாப்பா, கொஸ்டினை கரெக்டா படிங்க. அந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதை பிரிண்ட் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து மார்ச் 22 உடைய ப்ரோக்ராம் 2 இது. ஓகே, திட்டுதா இல்லையா நம்மள? ஓகே, திட்டல. புக் நம்பர் கேக்குது. புக் நம்பர் 1, நேம், ஆத்தர், எக்ஸ் போட்டுப்போம். பிரைஸ் 100. என்டர் ஆத்தர் நேம் டு சர்ச். திட்டிருச்சு நம்மள. என்ன பண்ணிருக்கோம்? ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். Ma'am, that A should be within quotes, sir. நோப்பா. மேம் இந்த இண்டெக்ஸ் எரர் சிஎஸ்வில வந்தா நியூ லைன் போட்டு சால்வ் பண்ணீங்க. இந்த பைனரிக்கு புரியல மேம். இங்க ஒரு நிமிஷம் வரேன். இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம்னா வந்து ஐ இங்க எல் வந்திருக்கு இல்லையா, நம்ம ஐ ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணுவோம். இங்க ஐல என்ன இருக்குன்னு தெரியட்டும். எனக்கு தெரிஞ்ச அக்காஞ்சா நம்ம ஃபார் லூப் போடாம இருந்தா ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் செக் ஹியர். ஓகே, லெட் மீ பிரிண்ட் மை ஐ அண்ட் செக். புக் நம்பர் 2, நேம் பி, ஆத்தர் ஒய், பிரைஸ் வந்து ஆத்தர் நேம் வந்து ஒய். It is printing 22. It is printing 22. Why is it printing 22? It is printing 2 here. Print I சொன்னா 2 print ஆகுது. pickle.load of f. ஆனா கரெக்டா போட்டிருக்கோமா சின்டாக்ஸ்? எங்கேயாவது தப்பு பண்ணிருக்குமா? ரீடிங்ல ஏதாவது தப்பு பண்றோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து செக்கே பண்ண மாட்டேங்குது. இட் இஸ் செக்கிங் 2 and this. ஒரு நிமிஷம் இருங்க. பிரிண்ட் எல் பண்ணி பார்ப்போம். எல்ல என்ன வருது வெளியில? Name Z, author C, price is 200. Author is C. நான் என்ன பிரிண்ட் பண்ணிருக்கு பாது? It has printed என்னென்னவோ பிரிண்ட் பண்ணிருக்கு. 22 டிக்ஷனரி எல்லாம் பிரிண்ட் பண்ணுது. என்னாச்சு? நம்ம ஃபைல் நேம் தப்பா கொடுத்துட்டோமா? ஏதாவது book.dat தான் போட்டிருக்கோம். It is not at all reading it properly பா. ஏன் book 1 file.close நான் 2 இடத்துலயும் போட்டிருக்கேனா? Oh my god, I made that mistake நினைக்கிறேன். அதனால தான் எரரா? மேம் file.close வந்து def கிட்ட இல்ல அது கரெக்ட் தான். ஓகே, இட் இஸ் பிரிண்டிங் இட் as ஐ திங்க் ஐ ஃபவுண்ட் அவுட் மை மிஸ்டேக் பா. இங்க எப்படி ஸ்டோர் ஆகுது பாருங்க, ரொம்ப அசிங்கமா ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு. பிபி 220 எல்லாமே லிஸ்ட் வந்து நான் இங்க போட்டிருக்கேன் இல்லையா, pickle.dump பண்ணிருக்கேன் இல்லையா. நெக்ஸ்ட் டைம் வரும்போது எம்டி லிஸ்டாவே இல்ல. சோ நான் என்ன பண்ணிருக்கணும், ஃபர்ஸ்ட் இங்க எல் இஸ் ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட் போட்டிருக்கணும். ஐ திங்க் நவ் த ப்ரோக்ராம் வில் ஒர்க். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரைட் பைனரியில போட்டுப்போம் இதை. சரி, சின்ன எரர்னால எவ்வளவு இதுவாச்சு நமக்கு. ஓகே, hopefully it should work. இப்ப கரெக்டா ஸ்டோர் ஆயிருக்கு. 1AAX111 ஸ்டோர் ஆயிருக்கு. Akansha, so I was right, Akansha. You don't have to use anything here because this itself will work ma. L will have only the first record, Akansha. Na first எழுதின ப்ரோக்ராமே கரெக்டா ஒர்க் ஆயிருக்கும் இல்லையா? So that is what it is. I also ஃபார் லூப் இங்க தேவையில்லை. நம்ம while true வெளியில போட்டிருக்கோம்ல. சோ if L of 2 நம்ம டைரக்டா போட்டுடலாம், ஃபர்ஸ்ட் ரைட் எழுதின கோடு மாதிரி. if L of 2 is equal to A, print L. இப்ப வந்து அந்த ரெக்கார்ட் நமக்கு பிரிண்ட் ஆகணும்.
கவுண்ட் நான் கேட்கவே இல்ல. சோ நோ ப்ராப்ளம். லெட்ஸ் கோ பேக். ஐ ஹோப் திஸ் ஷுட் வொர்க் மேம் ஃபார் அப்ப us. ஃபார் யூஸ் பண்ணாலும் மார்க் தருவாங்க மேம். தப்பா அது ஒர்க் ஆகல ப்ரோக்ராம். ஃபார் யூஸ் பண்ண கூடாது நம்ம அதுல. while ட்ரூ போட்டா நான் ஃபார் யூஸ் பண்ண கூடாது. author x price 111 author x. சரியா? கரெக்டா வந்துருச்சு பாருங்க, எரர் கொடுக்காம. உங்களுக்கு எரர் புரிஞ்சுச்சா? உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஆகாஷ் எனக்கு அந்த எரர் புரியலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எரர் புரியுதா பாருங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம படிக்கும் போது while ட்ரூ எதுக்கு போட்டிருக்கோம் ஆகாஷ்? இங்க நம்ம ஒரு வாட்டி வந்து ஃபைல படிக்கும் போது லோடு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். சோ அந்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்டோடைய செகண்ட் ஃபீல்டு வந்து அந்த நேமா நம்ம செக் பண்றோம். இது ட்ரூவா இருந்துச்சுன்னா கவுண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் லோட் பண்ணணும், அப்பதான் செகண்ட் ரெக்கார்ட் நமக்கு கிடைக்கும். சோ நமக்கு வந்து ஃபார் நம்ம இங்க ஏன் யூஸ் பண்ண மாட்டோம்னா எத்தனை ரெக்கார்ட்னு நமக்கு தெரியாது. அதனால தான் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ண மாட்டோம் இங்க. சரியா? சோ ஃபார் லூப் யூஸ் பண்ணி போடணும்னா மொத்தத்தையும் படி. டெக்ஸ்ட் ஃபைல் ப்ரோக்ராமுக்கு தான் அது ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம ரீட் லைன்ஸ் சொல்லுவோம், அப்ப எல்லாத்தையும் படிச்சிருவோம். இல்ல ரீட்னு சொல்லுவோம், அப்ப எல்லாத்தையும் படிச்சிருவோம். சரியா? சோ திஸ் ப்ரோக்ராம் வில் ஒர்க். நான் உங்களுக்கு இதை முடிச்சதும் அனுப்பிச்சு விடுறேன் நானு. அதையும் ஒரு வாட்டி பாருங்க. சோ ஃபார் த செகண்ட் ப்ரோக்ராம் கிரியேட் ஃபைல்ல நமக்கு எப்பயுமே எரரே கிடையாது. நம்ம அதை கரெக்டா போட்டுட்டோம். கவுண்ட் பண்றது டிஸ்பிளே பண்ணும்போது சர்ச் பண்ணும்போது யூஸ் ஒன் லாஜிக், யூஸ் த சேம் லாஜிக் அகைன் அண்ட் அகைன். அந்த லாஜிக் மாத்துறீங்கன்னா இங்க தப்பாகும். சரியா? சோ நெக்ஸ்ட் ஒரு CSV ஃபைல் ப்ரோக்ராம் போட்டிருக்கேன் உங்களுக்கு. CSV ஃபைல் ஒரு நிமிஷம் இருங்க. CSV ஃபைல் CSV இல்ல, நம்ம ஏற்கனவே போட்ட ப்ரோக்ராம் எடுத்து நான் உங்களுக்கு அதை காமிக்கலாம்னு பாக்குறேன். அதே ப்ரோக்ராம் அப்படியே தான் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே பைனரியா வருது. ஓகே. சோ ரீடிங்கான ஒரு CSV லாஜிக் எடுத்துப்போம். ஓகே. சோ லெட்ஸ் க்ளோஸ் தி அதர் ஃபைல்ஸ். தேவையில்லாத ஃபைல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகேப்பா. சோ இப்போ வந்து CSV ஃபைலோடைய ப்ரோக்ராம் என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க. They have asked you to, as per the question, show data to display the roll number and name of student, number of records in the file. So first வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம், அப்பதான் நம்ம ஷோ டேட்டா பண்ண முடியும். ஸோ ஃபைலை நம்ம இப்படி கிரியேட் பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா ஐ கேன் கோ தேர் அண்ட் கிரியேட். ஸோ ஐ எம் கோயிங் டு மை டிரைவ். என் டிரைவ்ல வந்து ஐ எம் ஜஸ்ட் இப்போ நான் வந்து ஐ கிரியேட் அ நியூ ஃபைல். இங்கே கிரியேட் பண்ணுவோம். இதுவே ஈஸி நமக்கு. ஸோ இம்போர்ட் CSVல கிரியேட் பண்ண சொன்னாங்கன்னா டெஃப் கிரியேட். So I'm giving a file name. தேவையில்லை, நான் ஜஸ்ட் சும்மா கொடுத்துருக்கேன். Shift end. ஓகேப்பா. ஸோ டெஃப் கிரியேட். ஐம் கோயிங் டு ஓப்பன் த ஃபைல் இன் ரீட் மோட். நான் ஏற்கனவே சொன்னேன் டெக்ஸ்ட் ஃபைலுக்கும் இதுக்கும் ஒரே மாதிரி லாஜிக் தான். ஸோ இப்போ ரீட் மோட்ல ஓப்பன் பண்ணா ரீட் தான் பண்ண முடியும் இல்லையா? ஸோ ஐ ஹேவ் டு நவ் ஓப்பன் இட் இன் ரைட் மோட். ஸோ இதை வந்து டெஃப் டிஸ்பிளேன்னு எழுதி வச்சுப்போம். ஸோ டிஸ்பிளேயோட லாஜிக் வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். இத்தனைய லைன்ஸ் தான். இதுல லைன்ஸ் ஆர் ஆல்சோ ஒன்லி 4 லைன்ஸ் தான். டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்கு எப்பயுமே 4 லைன்ஸ் தான் நமக்கு. ஸோ கிரியேட் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது we have to open the file in என்ன மோட் கண்ணா? ஓப்பன் எஃப் நேம். ஆண்டி அந்த क्वेश्चनல கிரியேட் இருக்கா? கிரியேட் இருக்குன்னு தானே. கிரியேட் இல்லடா, பட் கிரியேட் பண்ணாம நம்ம எப்படி பார்க்க முடியும்? நம்ம பார்க்க முடியாதுல்ல ப்ராக்டிக்கல்ல. அது ஒண்ணு நானே போய் ஃபைல் கிரியேட் பண்ணணும், இல்லைன்னா நான் இங்க இருந்தே கிரியேட் பண்றது ஈஸியான்னு பாக்குறேன். அண்ட் இதே மாதிரி முடிஞ்சிடும்ல, உங்களுக்குமே ரிவிஷன் ஆயிடும் பாருங்க. கிரியேட் ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா எக்ஸாம்ல. ஸோ CSVனா நமக்கு டிஸ்ப்ளே பண்ண போதும். ஆமா டிஸ்பிளே பண்ண, இந்த ப்ரோக்ராமுக்கு டிஸ்பிளே பண்ணா போதும். அவங்க டிஸ்பிளே தான் பண்ண சொல்லிருக்காங்க உங்களை. ஆனா எக்ஸாம்ல உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா 5 மார்க் கொஸ்டின்ல. அதனால நான் கிரியேட்டையும் ஒரு வாட்டி உங்களுக்கு போடுறேன், வேற ஒன்றும் இல்ல. ஸோ கிரியேட் வந்து ரைட் மோடு. சொல்லுங்கப்பா, இப்ப என்ன பண்ணலாம்? கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? CSV ஃபைல் யார் சொல்றீங்க? எனக்கு கோடு நம்ம ஏற்கனவே போட்ட கோடு தான். கதர் நெக்ஸ்ட் லைன். EW is equal to CSV.writer.
CW is equal to anything is equal to CSV dot writer. Okay. Writer of F. ஆமா. இங்க டீலிமிட்டர் எல்லாம் போட வேணாமா நம்ம? இங்கேயும் நம்ம ஸ்லாஷ் n போட்டிருந்தோமே, இங்க தானே போட்டோம். கமா மேல நினைக்கிறேன் மேம். ஓபன்லயே இல்லையா? கமா டீலிமிட்டர் is equal to ஸ்பேஸ் கொடுத்தோமாப்பா இல்ல ஸ்லாஷ் n போட்டோமா? ஸ்லாஷ் n. New line is equal to slash n. Delimiter is compulsory. இல்ல அப்படி இல்லனா there was some error coming. Let's see. Okay, we'll fix it when we come there. So first அது ஏனா வந்து ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா இருந்ததனால ப்ராப்ளம் ஆச்சு நமக்கு. So okay, first writer போட்டாச்சு. நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கே வருவோம். So CW is equal to CSV dot writer. தேவையில்லப்பா. ஆனா எக்ஸாம்ல fill in the blank இருந்தா என்ன பண்ணுவீங்க? அதுதான் அடுத்த பிரச்சனை. இப்போ 5 மார்க் क्वेश्चनனா தேவை கிடையாது. நமக்கே நம்ம லாஜிக் தான். எனி கரெக்ட் ப்ரோக்ராம்னு சொல்லிடுவாங்க எக்ஸாம்ல. அத போட்டுலாம் பார்க்க மாட்டாங்க. நீங்க போட்டது கரெக்ட்டா தப்பான்னு சொல்லிட்டுலாம். சோ அவங்களுக்கு தேவையான ஒரு 5-6 லைன்ஸ் உங்க ப்ரோக்ராம்ல இருந்துச்சுன்னா போதும். சோ CW is equal to CSV dot writer. நெக்ஸ்ட் பா யூசர் கிட்ட இருந்து நம்ம டீடைல்ஸ் வாங்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? L is equal to என்ன பண்றாங்க? ரோல் நம்பர் நேமா. சோ ரோல் நம்பர் நேம் அப்புறம் வந்து எதுவுமே அவங்க சொல்ல 2 தான் கொடுத்திருக்காங்க. நம்ம ஒரு மார்க் போட்டுப்போம். சோ என்ன பண்ணும்பா? CW டாட்டா CW டாட் ரைட் ரோவா CSV டாட் ரைட் ரோ ஆண்டி. CSV இல்லடா, எனக்கு தெரிஞ்சு CW தான்டா. ரைட் ரோ L. சரியா? இப்போ நம்ம இந்த லைனை போட்டுட்டோம்னா it is going to create a file for me and write one row there for me. இதுக்கு அப்புறம் டிஸ்ப்ளே பண்றேன். if print பண்றேன். ட்ரை பண்ணுவோமா? ரன் பண்ணுவோம் இது. க்ளோஸ். ஆமாப்பா, க்ளோஸ் பண்ணனும். கேன்சல் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட். இங்கேயுமே க்ளோஸ் பண்ணிப்போம். பட் நம்ம போன வித் ஓபன் போட்டுடலாம்ப்பா. அதுவே ஈஸி தான். நீங்க வித் ஓபன் போட்டாலுமே ஈஸியா உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ண வேண்டாத வேலை அது எக்ஸ்ட்ரா இல்லாம இருக்கும். ஓகே, மார்ச் 22 ப்ரோக்ராம் 3. ஓகே, எதுவும் எரர் த்ரோ பண்ணல. ஸோ மோஸ்ட்லி இங்க ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கணும் எனக்கு. என்னப்பா கிரியேட்டும் பண்ணல எதுவும்? என்னப்பா ஆண்டி புக்ல ஆனா CSV டாட் ரைட் ரோ அந்த மாதிரி தான் போட்டுருக்காங்க. CS ரைட்டர் அதுக்கு தானே வச்சிருக்கோம் நம்ம. ஸோ CW டாட் ரைட் ரோ தான்ப்பா பண்ணணும் நம்ம. எங்க போச்சு? நீங்க சொல்லிடுவீங்கன்னு சொல்லிட்டு நான் என் ப்ரோக்ராம் எடுக்கவே இல்லை. நீங்க வந்து என்ன வந்து சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. இங்க வர ரீசெண்ட் ஃபைல்ஸ் நம்ம எதுக்கே போட்டோம்? மார்ச் 15 தான். என்ன பண்ணிருக்கோம் இங்க? CSV ரீடர் வச்சிருக்கோம், சர்ச் பண்ணிருக்கோம் இங்க. மார்ச் 15. ப்ரோக்ராம் 4க்கு அப்புறம் ப்ரோக்ராம் 5. என்ன பண்ணிருக்கோம்? D டாட் ரைட் ரோன்னு போட்டிருக்கோம். D என்னது? D பாரு, CSV ரைட்டர் ஆப்ஜெக்ட் தான்டா. இதுல எதுவும் எரரே இல்ல பாரு. கரெக்டா தானே வந்திருக்கு இந்த ப்ரோக்ராம். ஓகே, ஸோ ஆடிங் எ ரெக்கார்டுக்கான ப்ரோக்ராம். நமக்கு ஆடிங் எ ரெக்கார்டே தேவையில்லை. ஸோ ஐம் ஜஸ்ட் ரிமூவிங் திஸ் பா. நமக்கு இது தேவையே இல்லை. இருக்கிற ப்ரோக்ராமே போடுவோம் கரெக்டா ஃபர்ஸ்ட். இல்லை, லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம் ஹியர். ஸோ இங்க வந்து எம்ப்ளாய்க்கு பதிலாக நான் ஸ்டூடெண்ட் ஐடி. நான் எதுக்காக சொல்றேன்னா, உங்களுக்கு இந்த நம்பர் உங்களுக்கு இப்படி கேட்டாங்கன்னா நீங்க இதுதான் மாத்த போறீங்க. எக்ஸிஸ்டிங் ஒரு கரெக்டான ஒரு ப்ரோக்ராம் கிளாஸ் முடிஞ்சது எனக்கு ஞாபகப்படுத்துங்க. நான் இந்த ப்ரோக்ராம்ஸ் உங்க கூட ஷேர் பண்றேன். நீங்க அந்த ப்ரோக்ராம்ஸ் அப்படியே வந்து ஒரு வாட்டி ஒர்க் ஆகிற ப்ரோக்ராம் இது. ஸோ நீங்க திருப்பி ட்ரை பண்ணி பார்க்க தேவைப்படாது. யூ கேன் ஜஸ்ட் ரிமெம்பர் தீஸ் ப்ரோக்ராம்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நேம். 2 ஃபீல்டு தான் அவங்க கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ சி கூட தேவையில்லை நமக்கு. ஸோ இங்க வந்து அது ஒரு லிஸ்டா வச்சுக்கிறேன். அண்ட் ஐ எம் கோயிங் டு ரைட் திஸ்.
ஸோ நான் எத்தனை வாட்டி ஆட் கூப்பிடுறேனோ அத்தனை வாட்டி this is going to keep on adding records for me. So now I am coming back to my சொல்லுமா மேம் சிஎஸ்விக்கு வந்து ஸ்டார்டிங்லயே ரெக்கார்டு டிக்ளேர் பண்ண வேணாம் தானே மேம் எம்டியா இருக்கும் தேவையில்லைப்பா பண்ண தேவையில்லை ஆக்சுவலா பைனரிக்கான பண்ணுவாங்க பைனரிக்கு நம்ம ஏன் அங்க பண்ணோம்னா நம்ம அப்பெண்ட் கொடுத்துருக்கோம்ப்பா நம்ம அப்பெண்ட் கொடுக்கறதுனால அது ஆட் ஆயிட்டே போகுது அங்க கொடுக்கலன்னு நினைக்கிறேன் மேம் அப்ப எதுக்காக ஆட் ஆச்சுன்னு தெரியல அங்கேயும் அப்ப தேவை கிடையாதுப்பா போடுறதுக்கு நம்ம ஓவர் ரைட் பண்ணனும் தேவையில்லை எனக்கு எரர் காட்டுச்சு மேம் அப்புறமா நார்மல் லிஸ்ட் பண்ணேன் கரெக்ட்டா கொடுத்தா தப்பு இல்லப்பா எப்பயுமே நம்ம கொடுக்க தேவையில்லைங்க தவிர கொடுத்தா தப்பு கிடையாது நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு நம்ம வந்து இங்க என்ன பண்ண சொல்றாங்க கவுண்ட் தான் நம்மளையும் பண்ண சொல்லிருக்காங்க ஓகே சோ ஃபர்ஸ்ட் வந்து we'll try if this works one name அப்ப அந்த ஃபைல் இருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியலையாப்பா நம்ம அந்த ஃபைல கண்ணுக்கு தெரியல நினைக்கிறேன் 2ன்னு காமிக்குதே கவுண்ட் லேட்டா போய் ஸ்டோர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆயிருக்கு அப்பனா வேர் இஸ் மை சி டிரைவ் இருக்குப்பா ஃபைல்ல லேட்டா கிரியேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல கிரியேட் ஆகல அப்போ ஏன்னா வந்து நமக்கு அதே நியூ லைன் ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன் இதுல அதனால தான் 2 ரெக்கார்ட்ஸ்னு காமிக்குது நமக்கு சோ ஒரு ரெக்கார்டு தான் நம்ம போட்டிருக்கோம் ஆனா அந்த கோட் எங்கேயா நோட் பண்ணீங்களா நீங்க நம்ம அந்த ரைட் பண்ணும்போது ஐ திங்க் நம்ம இங்க தான் கொடுத்தோம் கமா நியூ லைன் ஈக்குவல் டு ஸ்பேஸ்னு கொடுத்தோம்னு நினைக்கிறேன் ஒரு டீலிமிட்டர் இஸ் ஈக்குவல் டு ஸ்பேஸ்னு கொடுத்தோம் தான் நான் நினைக்கிறேன் ரன் மாடியூல் பாருங்க டபுளா கவுண்ட் பண்ண தெரியுதா உங்களுக்கு அந்த நியூ லைனையும் சேர்த்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்காது ஸோ அதனால தான் நம்ம அதை வந்து அந்த டீலிமிட்டர் கொடுத்தோம் யாருமே நோட் பண்ணலையா நான் என் ப்ரோக்ராம் எடுத்துட்டு வரட்டுமா ஒரே நிமிஷம் நான் என் ப்ரோக்ராமே எடுத்துட்டு வரேன் நீங்க யாரும் எழுதி வைக்கலன்னு நினைக்கிறேன் இந்த ப்ரோக்ராம டீலிமிட்டர் நியூ லைன் ஈக்குவல் டு ஸ்லாஷ் n போட்டு தான் போடணும் ஓபன் பண்ணும் போதே என்ன பண்றோம்னா ஓபன் பண்ணும் போதே கமா போட்டுட்டு நியூ லைன் ஈக்குவல் டு ஸ்லாஷ் n ஓகே பாத்தீங்களாப்பா கரெக்டா வந்துருச்சா ஆனா சின்டாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பா நமக்கு இம்பார்ட்டன்ட் ஏன்னா அந்த நியூ லைன் ஈக்குவல் டு கொடுக்கலன்னா தப்பா கவுண்ட் பண்ணுது ப்ரோக்ராம் ஸோ டு டிஸ்பிளே த நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இந்த ஃபைல் அப்படின்னு சொன்னா வென் யூர் ஓப்பனிங் த ஃபைல் இட் செல்ஃப் திஸ் ஜஸ்ட் இன்க்ளூட் திஸ் எக்ஸ்ட்ரா லைன் தேர்ப்பா அக்செப்டடா எல்லாரும் கரெக்டாப்பா நம்ம இதுதான் பண்ணோம் அன்னைக்குமே திருப்பி அது ரீவொர்க் ஆகுது நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம்லேயே அனுப்பிச்சு விட்டுருக்கேன் நான் உங்களுக்கு ஓகே ஸோ நான் கமிங் பேக் டு திஸ் கிரியேஷன் இஸ் டன் ஸோ வி ஹவ் ஆல்ரெடி கிரியேட்டட் திஸ் ஃபைல் இப்போ இந்த ஃபைல்ல இருந்து they are asking us to display roll number and name மட்டும் கேக்குறாங்க நம்ம போட்டுக்கிறதே அது ரெண்டு மட்டும் தான் ஸோ ஷோ டேட்டான்னு ஒரு ஃபங்க்ஷன் and then display the number of records in the file ஏற்கனவே போட்டாச்சு ஸோ டெஃப் ஷோ டேட்டா இவங்க இது எதுக்காக மீன் பண்றாங்கன்னு சொன்னா ரெக்கார்ட் நிறைய இருந்துச்சுன்னா ஒன்லி தே வாண்ட் தோஸ் 2 ரெக்கார்ட்ஸ் டு பி டிஸ்பிளேட் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்போ இன்னொரு வேல்யூ வாங்கி போவீங்க சி இஸ் ஈக்குவல் டு input float input or int input marks int input grade போட்டுப்போம் so அப்போ C 3 வேல்யூ இருக்கு ஃபைல்ல பட் வந்து we are going to take only the first 2 values and print கஷ்டமான லாஜிக் இல்லப்பா பட் I'm just saying so A B C போட்டிருக்கோம் so right row போட்டுட்டோம் இப்போ show data வரும்போது the same thing we have to do இங்க என்ன போட்டிருக்கோமோ அதே தான் கவுண்ட்க்கு பதிலா டிஸ்ப்ளே பண்ண போறோம். So first f is equal to open
தென் ரீடர் ஓபன் பண்றோம், கவுண்ட் வேண்டாம். இந்த கொஸ்டின்ல அது தேவையே இல்லை இல்லையா? ஓகே. ஸோ ஃபார் ஷோ டேட்டா ஃபார் சிஎஸ்பி டாட் ரீடர் ஆஃப் எஃப் ஃபார் ரோ இன் ஆர் என்ன பண்ண போறோம்? print I of 1 and I ரோ ஆஃப் 0 இல்லையா? ரோ ஆஃப் 0 row of. இப்போ என்ன பண்ணலாம்? அது நம்ம நீட்டா பண்ணலாம்ல. நேம் பிரிண்ட் ரோல் நம்பர். அது ஏன்னா அவங்க அதான மீன் பண்றாங்க நம்மள பண்ண சொல்லி. கமா ரோ ஆஃப் 0 கமா நேம் கமா row of 1 comma I can say separator is equal to tab. போடலாமா? என்ன வேணா போடலாம், நம்ம சாய்ஸ் தானே. ஐயோ ஸ்லாஷ் வந்து காணுமே இதுல. எந்த ஸ்லாஷ்னு கூட மறந்து போயிட்டேன் நான். எந்த ஸ்லாஷ்பா? பேக் ஸ்லாஷ். பேக் ஸ்லாஷ் ஸ்லாஷ் டி இதாப்பா கரெக்டான்னு தெரியல. மேம் அங்கேயே காட்டுது. ஓ காமிச்சிச்சா? ஓகேப்பா. ஸோ பிரிண்ட் ரோல் நம்பர் ரோ ஆஃப் 0 ரோ ஆஃப் 1 செப்பரேட்டர் இஸ் ஈக்குவல் டு ஸ்லாஷ்னா ஒரே லைன்ல பிரிண்ட் ஆயிரும் உங்களுக்கு. ரன் பண்ணி பார்ப்போம்ப்பா. லெட்ஸ் see. ஸோ கால் பண்ணணும்ல இந்த ஃபங்க்ஷன் எப்போ? ஸோ ஷோ டேட்டாவை கூப்பிடுவோம். ஸோ we will run this. ஸ்டூடெண்ட் ஐடி வந்து லெட்ஸ் கிவ் அ நியூ ஐடி. ஒரு 333 கொடுத்துருக்கேன். நேம் கிரேட் ஸ்டூபிட் மாதிரி வேலை பண்ணியிருக்கேன். சரி ஓகே. இங்க வந்து லெட் மீ சேஞ்ச் திஸ் டு வெறும் இன்புட் பா. கிரேட் வாங்கியிருக்கேன், நான் இன்ட் இன்புட்னு போட்டிருக்கேன். ஓகே. ஸ்லாஷ் டீயை தப்பா போட்டிருக்கேன், அதனால தப்பா வருது. ஸோ 3 ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் வந்து 3, அதோடைய நேம் எஸ் கரெக்டா பிரிண்ட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் ரோல் நம்பர் வந்து 33, அதோடைய நேம் வந்து ஜிஜி, அதுவும் கரெக்டா பிரிண்ட் ஆயிருக்கு. நான் ஸ்லாஷ் டி தப்பா போட்டிருக்கேன்ப்பா. இங்க ஐ ஹேவ் டு புட் இந்த பக்கம் ஸ்லாஷ், என்னுடைய அந்த பக்கம் எது மேலப்பா இருக்கு கீபோர்ட்ல? என்டர் மேல இருக்கும். என்டர் மேல இருக்குமாப்பா? அதுதான் நான் போட்டேனா? இல்ல தப்பா போட்டேன். கரெக்ட்பா, தேங்க்ஸ்ப்பா. லேப்டாப்ல சுத்தமா என்ன தெரியலப்பா, நிறைய யூஸ் பண்ணி கீஸ் எல்லாம் தேஞ்சு போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணும். நாளைக்கு உங்க எக்ஸாம் முடிச்சதும் முதல் வேலை தான். 2 நாளைக்கு கம்ப்யூட்டரே தொடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நான். ஸ்டூடெண்ட் 84 நேம் வந்து கேகேகே போட்டுருவோம். கிரேட் வந்து ஒரு ஏ கிரேட் கொடுப்போம். சூப்பரா பிரிண்ட் ஆயிடுச்சா? வெரி நைஸ், லுக்ஸ் நைஸ். அப்படியே டப்பா அடிங்கப்பா, அவ்வளவுதான். ஸோ டப்பா அடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ ப்ரோக்ராம் வந்து பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங் ப்ரோக்ராம். ஸோ இங்க இருக்கவங்களுக்கு நான் உங்களுக்கு சாட்ல அப்படியே அமுச்சு விட்டுறேன். 5 மார்க் கொஸ்டின் நம்ம ரிஸ்கே எடுக்க முடியாது. ஸோ ஒரு சின்ன எரர் கூட பண்ணாம ஐ வில் சென்ட் இட் டு எவ்ரி ஒன். நீங்க அப்படியே போட்டு ஒர்க் ஆதான் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கோடு வந்து அமுச்சிட்டேன் நான் உங்களுக்கு இந்த கோடை. ஸோ இந்த கோட்லயே உங்களுக்கு தேவையான மொத்தமும் இருக்கு. இதை தவிர சிஎஸ்வில 5 மார்க்ல வேற எதுவுமே கேட்க முடியாது. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் ஆட் பண்றதுக்கு இருக்கு. இந்த ப்ரோக்ராம்க்கு தேவையில்லை. இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து இட் இஸ் ஒன்லி ஷோ டேட்டா அண்ட் கவுண்ட் தான். ஸோ நமக்கு தேவையான 2 ஃபங்க்ஷன்ஸ் நான் எழுதியிருக்கேன். பட் ஃபார் எனி அதர் ப்ரோக்ராம் வந்து ஆட் கேட்டாலுமே உங்களுக்கு ஆடுக்கான லாஜிக் இப்போ தெரியும். ஸோ யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஃபாலோ த சேம் லாஜிக். நீங்க எதுவுமே சேஞ்சே பண்ண தேவையில்லை. எந்த ப்ரோக்ராம் இதை முடிச்சப்பறம் நான் உங்களுக்கு 2 ப்ரோக்ராம் அதுவும் நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ வேற எந்த ப்ரோக்ராம் கேட்டாலும் சிஎஸ்வி ஃபைலோட 5 மார்க் கொஸ்டின் இஸ் ஜஸ்ட் இன் யுவர் ஹேண்ட்ஸ் லைக் திஸ். இதை தவிர என்ன கேட்க முடியும்? ஒரு சர்ச் கேட்க முடியும். சரியா? அதையும் ஒன்னே இதுலயே போட்டுருவோம்ப்பா. பிகாஸ் லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் தானே இருக்கு. ஸோ இதுல இருந்து ஒரே ஒரு சர்ச் நான் போடுறேன். இப்ப நான் வந்து யாருக்கெல்லாம் கிரேட் ஏவோ அவங்கள பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ டெஃப் பிரிண்ட் ஏ. சரியா? ஏ கிரேட் இருக்க பசங்க எல்லாம் பிரிண்ட் பண்ண போறோம். யார் சொல்றீங்க எனக்கு கோடு? கதிர் ட்ரை பண்றியாப்பா? ஏ கிரேட் இருக்கவங்க எல்லாம் நான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஷோ டேட்டா ஃபங்க்ஷனே தான், அதுல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கணும். மேம் அந்த இடத்துல பிரிண்ட் பண்றப்ப செப்பரேட்டர் இல்லனா என்ன மேம்? ஒண்ணு இல்லப்பா, அது வந்து பக்கத்துல வந்துரும்லப்பா, பார்க்க நல்லா இருக்காது. நீ செப்பரேட்டர் போடலன்னா ரெண்டுமே பக்கத்துல பிரிண்ட் ஆகும். அதனாலதான் நான் செப்பரேட்டர் போட்டிருக்கேன். நீ செப்பரேட்டர் ஸ்பேஸ் கொடுத்தா கூட போடலனாலும் மார்க் கொடுப்பாங்க. மார்க் கொடுப்பாங்கப்பா, மார்க் கொடுப்பாங்க. கதிர் சொல்றியா எனக்கு? ஆன்டி பிரிண்ட்க்கு பதிலா அந்த அது மேல வந்து if row of
if row of row of 2 hmm. is equal to A and within quotes. Okay பாப்பா. So work ஆகுமா? print உள்ள தள்ளி விட்டுருவோமா? சரி, ஆகாஷ்காக எடுத்துறேன் ஆகாஷ். சரியா, நீயே பாரு எவ்வளவு அசிங்கமா இருக்கு பாரு. நல்லாவே இருக்காது பாக்குறதுக்கு. So run module. அச்சோ கூப்பிடவே இல்லையே அந்த ஃபங்க்ஷனை. சரி ஓகே. ஸோ இப்போ வந்து ஸ்டூடெண்ட் ஐடி 4 நேம் கிரேட். ஸோ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கு உங்களுக்கு. SSGG KKK கீழே வந்திருக்கான்னு தெரியலையே ஸ்க்ரீனில். வந்துருச்சுப்பா. ஸோ 4 ரெக்கார்டும் இருக்கீங்க. நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் 4ன்னு சொல்லிருச்சு. நம்ம லேட்டஸ்டா போட்டதையும் பிரிண்ட் பண்ணிருச்சு. இப்போ ஐ ஹேவ் டு கால் தட் ஃபங்க்ஷன். நான் கூப்பிடவே இல்லைப்பா அந்த ஃபங்க்ஷனை, கூப்பிடாம விட்டுருக்கேன், அதனால தான் ஒர்க் ஆகல எனக்கு. ஆட் எடுத்துருவோம். இப்போ இருக்கிறத மட்டும் பண்ணுவோம், கவுண்ட்டும் வேண்டாம். ஐ வில் ஒன்லி கால் பிரிண்ட் ஏ. இப்போ ஸ்க்ரீன்ல வந்து ஏ கிரேட் இருக்கவங்களது மட்டும்தான் நமக்கு பிரிண்ட் ஆகணும். ரன் பண்ணுவோமா? ஓ மை காட், என்ன எரரா? இல்லையே. வாட்மா, வாட் ஹேப்பன்ட் கன்ஷா? வாட் டிட் ஐ டு ராங்? க்ளோஸ் பண்ணலையா? நிறைய இடத்துல க்ளோஸ் பண்ணல நான். ஓகே, பட் ஸ்டில் இட் ஷுட் நாட் கிவ் தட் எரர். I did not open in write mode. Did I do any write mode anywhere? No, append தான் போட்டிருக்கேன். Then it should still be there. ஆக்சுவலா பைத்தன்ல வந்து f.close வந்து ரொம்ப பெரிய மேட்டரா இருக்காதுப்பா. C++ல நீங்க ஸ்மைலி ஃபேஸ் அவ்வளோ பார்க்கலாம். அது எப்ப பார்த்தாலும் இட் will keep on giving some smileys, அதெல்லாம் வந்துட்டே இருக்கும். கரப்டட் ஃபைல் வரும். கரெக்ட், கதை பேசிட்டு. ஓகே, ஸோ கவுண்ட் ஆர் பிரிண்ட் ஏ. பிரிண்ட் ஏ கரெக்டாக போட்டிருக்கேனா? எஸ். இப்போ இவர்டி செக் பண்ணுவோமா, ஃபைல் அங்கே இருக்கான்னு பார்த்துருவோம். லெட்ஸ் நாட், அதுக்கப்புறம் அங்கே இல்லாததுனால நமக்கு எரர் வர வேண்டாம். ஓகே சூப்பர், எல்லாமே இருக்கீங்க. ஒரு பி போட்டுருவோம். சரியா? ஸோ ஃபைலில் இப்போ 2A GG பேர் மாற்றுவோமா போயிட்டு. ஸோ ஒரு 1, இங்கே ஒரு 2 போடுவோம். இவங்க ஒரு AAA போட்டுப்போம், இங்கே ஒரு BBB போட்டுப்போம். ஸோ நமக்கு ஆன்சரில் வந்து we have to get AAA BBB should be displayed for us. ஸோ ஃபைல் க்ளோஸ் பண்ணாதான் ஆகாஷா, வெரி சிம்பிள் எரராக இருந்திருக்கு. இங்கே பாரு ஆகாஷ், இங்கே பாரு தெரியுது இல்ல, இது வந்து கிளீனா இன்டென்ட் ஆயிருக்கு. ஸோ ரோல் நம்பர் 1, 2 வந்து ஒரு குட்டியா பக்கத்துலயே வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. நம்ம செப்பரேட்டர்லாம் போட்டோம்னா தள்ளி வரும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரியா? ஸோ ரோல் நம்பர் 1, 2 நேம் சர்ச். ஸோ 3 பாசிபிலிட்டி தான் கண்ணா. இது வரைக்கும் CSV ஃபைல்ல வந்து delete or update வந்து அவங்க கேட்டதே கிடையாது. எந்த வருஷமும் கேட்கல, சாம்பிள் பேப்பர்ல கேட்கல. So they have not asked anywhere. So their only options are the print ஏங்க nothing but search. இல்லையா? It's like kind of search function இது. சரியா? ஓகே, எதுடா ஆகாஷ் செப்பரேட்டர் கொடுத்தது சொல்றியா? ஓகேப்பா. ஸோ லாஸ்ட் ஃபங்க்ஷன் ஃபார் அஸ் வந்து அந்த மாடல் எக்ஸாம்ல உங்களுக்கு மார்க் நீங்க கால்குலேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 36th கொஸ்டின் வந்து சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின்ல உங்க சாம்பிள் பேப்பர்ல கூட இருக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின். ஸோ சேஞ்ச் ஆஃப் எல்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து சொல்றாங்க. ஸோ டெஃப் சேஞ்ச் ஆஃப் எல். இது கொஞ்சம் ஈஸி கொஸ்டின்பா, நான் எழுதிடுறேன், அதை போட்டு காமிக்கணும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அக்செப்ட் லிஸ்ட் போட்டுட்டோம். ரீப்ளேஸ் த நம்பர்ஸ் இந்த லிஸ்ட் வித் சம் ஆஃப் டிஜிட்ஸ். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பா 11th ப்ரோக்ராம். சம் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரோக்ராம் உங்களுக்கு பை ஹார்ட்டா தெரிஞ்சாதான் நீங்க இதை பண்ண முடியும். ஸோ ஏற்கனவே லிஸ்ட்ல வந்து எல் இருக்கு, அந்த லிஸ்ட் இப்போ மாற போகுது. அது மாறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபார் ஈச் நம்பர் இன் த லிஸ்ட். இந்த ஸ்டெப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன பண்ணுவோம்? மாடுலோ 10 பண்ணுவோம். இப்போ let's say first example 32. உனக்கு 2 தனியா வேணும், 3 தனியா வேணும். x mod 10. ஃபர்ஸ்ட் இப்போ எனக்கு 2 கிடைச்சிருச்சு. sum is equal to sum plus a. அந்த டிஜிட் ஆட் பண்ணிக்கிறேன்.
இனிஷியலா சம் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ப்ரோக்ராம் அப்படியே 11th ப்ரோக்ராம் உங்களுக்கு பை ஹார்ட்டா தெரிஞ்சாதான் நீங்க போட முடியும். கண்ணா எஸ் மா, தோஸ் ஆர் லுக்கிங் அட் யூடியூப், இந்த ஃபைல்ஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி விடுறேன்ப்பா. எல்லா ப்ரோக்ராம்ஸுமே நான் போடுறேன். நீங்க அந்த இருக்க எல்லா ப்ரோக்ராம்ஸையும் மட்டும் உங்க சிஸ்டம்ல ஒரு வாட்டி போட்டு கரெக்டா புரியுதான்னு மட்டும் பாத்துக்கோங்க. யூ ஹேவ் டைம் இல்லையா? நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ண போது 7:30 தானே. யூ ஹேவ் அ லாட் ஆஃப் டைம். அதுக்குள்ள நீங்க ஈஸியா பை ஹார்ட் பண்ணிடலாம் எல்லா ப்ரோக்ராம்ஸையுமே. ஓகே, ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு சம் பிளஸ் ஏ, தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 10. இது வந்து காமன் லாஜிக். இது சம் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான லாஜிக். இது எப்பயுமே சம் ஆஃப் டிஜிட் ஞாபகம் இருக்காப்பா? ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இதெல்லாம் போட்டிருப்பீங்க, ரிவர்சிங் நம்பர்லாம் போட்டிருப்பீங்க. ஸோ 11th லாஜிக் அந்த மாதிரி ஒரே ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு கேட்கறாங்க. 11th கான்செப்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ற மாதிரி. ஸோ சில பேப்பர்ல ஃபேக்டோரியல், ஃபிபனாக்கி அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. சில ப்ரோக்ராம்ஸ்ல வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ரொம்ப ஈஸியா கேட்பாங்க நான் நினைக்கிறேன். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். they will only ask you லிஸ்ட் வச்சுதான் சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ். வெறும் சிம்பிளா அது டிவிசிபிள் பை 3, 5 அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப யோசிக்காம ஒன்லி த சின்டாக்ஸ் ஆஃப் இட் மட்டும் தான் கேட்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பட் ஈவன் அதர்வைஸ் இது வந்து நான் ஒரு சேஃப்டிக்காக போட்டிருக்கேன். ஒருவேளை கேட்டாங்கன்னா நீங்க போடுறதுக்கு. ஸோ சம் ஆஃப் டிஜிட்ஸ் இது முடிக்கும் போது சம் வில் ஹாவ் த சம் ஆஃப் த டிஜிட்ஸ். ஸோ ஐ ஹாவ் டு ஜஸ்ட் சே, இப்போ நான் எக்ஸ்ன்னு போடுறதுக்கு பதிலாக நான் இண்டெக்ஸை மாற்றணும் இல்லையா? அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபார் ஐ இன் ரேஞ்சே போட்டுக்கிறேன். அப்போதான் நான் வந்து இண்டெக்ஸை மாற்ற முடியும். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் லென்த் ஆஃப் எல், நான் இங்க வேணா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் ஆஃப் ஐன்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன்ப்பா. ஏன்னா எல்லாம் சும்மா ஒவ்வொரு இடத்துலையும் நான் எல் ஆஃப் ஐன்னு போட்டே வரணும். ஸோ எல் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு சம். ஸோ நீங்க உங்க லாஜிக் நீங்க எழுதலாம் இதுல. ஐ டோன்ட் நோ ஹவ் யூ ஹவ் ரிட்டன், பட் ஐ எம் ஜஸ்ட் யூசிங், ஃபர்ஸ்ட் ஐ எம் ட்ரைங் டு get the 2, then I'm going to add the 2 and then divide this number. 32 divided by பண்ணா வெறும் 3 தான் எனக்கு xல கிடைக்கும். இப்போ 3 mod 10 பண்ணா I will get 3. So finally I will have 5 in my sum. அந்த 5 கொண்டு போய் நான் இங்க ஸ்டோர் பண்ணிடுவேன். இந்த L of 0ல sumல it is getting stored. Now I will move on to my next value. இங்க next value 142. அதே மாதிரி it will repeat. It will store it in the index. இந்த மாதிரி இந்த program முடியும் போது it would have finished storing all the numbers. So I can just say print L. So input வந்து நம்ம இத கொடுத்தோம்னா அவுட்புட்ல வந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டு அவுட்புட் பிரிண்ட் ஆகும். So that's all regarding your சொல்லுமா. மாடுலஸ்க்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? நான் மாடுலஸ்க்கு அப்புறமா மூணு ஸ்டெப் ஆகாஷிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து a is equal to x modulo 10, that is 32 modulo 10 will give me 2. கரெக்டா? லாஸ்ட் டிஜிட் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், அந்த நம்பரை கொண்டு போய் நான் ஆட் பண்ணிக்கணும். அப்ப சம் இஸ் ஈக்குவல் டு சம் பிளஸ் ஏன்னு போடுறேன். இப்ப சம் ஏற்கனவே 0வா இருக்கு. ஸோ 0 + 2 ஆயிடுச்சு. இப்ப அடுத்து நான் என்ன பண்ணணும், தேர்ட் ஸ்டெப் வந்து ஐ ஹாவ் டு சேஞ்ச் த நம்பர். 32ல லாஸ்ட் டிஜிட் கிடைச்சிருச்சு. இப்ப நான் இங்க 3க்கு வரணும். அதனால நான் என்ன பண்றேன், ஐம் டிவைடிங் திஸ் நம்பர். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வந்து 32/10. அதுவும் இது வந்து இந்த டிவிஷன், இன்டீஜர் டிவிஷன். ஸோ இட் will not give me a fraction, it will give me the quotient. இப்போ quotient வந்து 3. சரியா? இப்போ எக்ஸ் வந்து 3ஆ இருக்கு. இப்போ மறுபடியும் வந்து இந்த ப்ரோக்ராம்குள்ள வந்து 3 greater than 0வான்னு பாக்குது. எஸ், 3 is greater than 0. அப்போ மறுபடியும் a is equal to 3 modulo 10. sum is equal to ஏற்கனவே sum 2வா இருக்கு plus 3. இப்போ மறுபடியும் நம்பர் என்ன பண்ண போறேன், நம்பர் வந்து எக்ஸ் இப்போ 3ஆ இருக்கு. 3 divided by 10 பண்ணா எனக்கு வந்து கோஷன்ட் வந்து 0. கரெக்டா? ஸோ கோஷன் 0வா இருக்கிறதுனால அடுத்த வாட்டி இங்க வரும்போது 0 greater than 0 ஃபால்ஸ் ஆயிடும். ஸோ லூப்பை விட்டு வெளியில வந்துடும். வெளியில வரும்போது என்ன பண்றோம், எல் ஆஃப் 0ல நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் சம் வந்து 5 கொண்டு போய் நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் நம்பருக்கு போறோம். ஃபார் லூப்ல தானே இருக்கும். ஸோ அடுத்த நம்பருக்கு போவோம். சேம் ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுவோம். இந்த 3 ஸ்டெப் ரொம்ப காமன் ஆகாஷ். இது வந்து லாஜிக் மாதிரி, ஃபிபனாக்கி சீரிஸ், ஃபேக்டோரியல் மாதிரி, சம் ஆஃப் த டிஜிட்ஸ், ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இதெல்லாம் பண்ணும்போது நீங்க பை ஹார்ட் தான் பண்ணணும். லாஸ்ட் மினிட்ல வேண்டாம்னா அதை விட்டுருங்க. பட் அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து 11th கொஸ்டின்ஸ், அது நமக்கு சிலபஸ்ல இருக்கு. Question யாருக்கு புரியல? Questionல வந்து accept a list of numbers and replace the numbers in the list with their sum of digits அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அங்க கொடுத்திருக்காங்க. நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கீழே போட்டிருக்காங்க. 32 has become 5, 142 has become 7. ஒவ்வொரு நம்பரும் அதோடைய sum of digits-ஆ இருக்கு. அந்த டிஜிட்ஸை மட்டும் ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேயா? So I'm going to stop this here. வேற என்ன இதுல உங்களுக்கு இந்த மாடல் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. என்னாச்சு, மார்க்லாம் கால்குலேட் பண்ணீங்களா?
எவ்வளவு தேருது? 55 60 கிட்ட வந்துச்சா இல்லையா? எஸ் ஆனோவா? டோட்டல் போடலையா நீங்க இன்னும்? சரியா? கரெக்ஷன் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. வேற என்னப்பா? வேற ஃபைனலா ஐ திங்க் we are nearly done. I'm just trying to collect some questions. ஒரு அவுட்புட் பேஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் I'm just planning to collect. முடிஞ்சா கொஞ்சம் fill in the blanks அந்த மாதிரி. Because anyways we have nothing much better to do இல்லையா? So maybe 7:30 we will join again. So I also take a break. So கொஞ்சம் நான் அதை முடிச்சிட்டு ஒரு மினிமம் கொஸ்டின்ஸ் தான். ஓகே கதிர். எஸ்மா கதிர் குட். மேம் அந்த கவுண்ட் ஆர் இருக்குதானே மேம், டிஃபைன் கவுண்ட் ஆர். ஆமா. அந்த இதுல நான் வைல் லூப் சேர்த்துட்டேன். வைல் லூப் எதுக்கு போட்ட? அந்த ஃபார் லூப் வச்சு போட்ட லாஜிக் போட்டிருக்கியா? வைல் லூப் தேவையில்லைல்ல. வைல் ட்ரை எக்ஸெப்ட். வைல் ட்ரை எக்ஸெப்ட் போட்டியா? வேண்டாம்லடா. ஆக்சுவலா சிஎஸ்வி ஃபைலுக்கு நம்ம அதை போட மாட்டோம் ஆகாஷ், ஞாபகம் வச்சுக்கோ. நான் ஒன்று பண்றேன், உன் ப்ரோக்ராம்லாம் அனுப்பி விட்டு திருப்பி உட்காந்து படி ஒரு வாட்டி. சரியா? நம்ம ரிவிஷன் பண்ணும்போது அதே லாஜிக்ல இருக்க சில ப்ரோக்ராம்ஸை நீங்க போட்டுட்டு உங்களுக்கு அதே கோட் வருதா நீங்க செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ கன்ஃபியூஷன் இல்லாம போடுவோம் கொஸ்டின்ஸ். அந்த அதே மாதிரி லாஜிக். ஸோ டம்ப் லோடுனா தான் நமக்கு ட்ரை எக்ஸெப்ட் இல்லையா? அது கூட டம்புக்கு கிடையாது, வெறும் லோடுக்கு மட்டும்தான் ட்ரை அண்ட் எக்ஸெப்ட் பண்ணுவோம். மற்ற எதுக்குமே நம்ம ட்ரை அண்ட் எக்ஸெப்ட் யூஸ் பண்ணவே மாட்டோம் நம்ம என்டையர் கோட்ல. ஓகே, ஸோ ஐ